காலகட்டத்தில் இவா எல்லாருமே அசுரர்கள் சுரர்கள் எல்லாருமே கஷ்யபருக்கும் அவருடைய பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள். எல்லாருக்கும் தகப்பனார் கஷ்யபர். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள், கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தைத்தியர்கள். இப்போ தைத்தியர்களுடைய கை ஓங்கிடுத்து அப்படின்ன உடனே தேவமாதாவான அதிதிக்கு மனசில் சங்கடம் இருந்தது. அதாவது தேவர்களுக்கே உரித்தான சொர்க்கலோகம், தேவேந்திரனுக்கே உரித்தான பதவி எல்லாம் போயிடுத்து அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருந்தது அதிதிக்கு. நியாயமான கலக்கம்தான். பாதிபிரத்திய தர்மத்தில் சிறந்தவள் அதிதி. அதனால் நேராக கஷ்யபர்கிட்ட போய் தன்னுடைய ஏக்கத்தை சொல்லி, எனக்கு இந்த அசுரர்களை முறியடிக்கக்கூடிய ஒரு புத்திரன் வேணும், அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாள் அதிதி. கஷ்யபர் சொன்னார், நீ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணினார் அவர். இந்த பயோவிரதம்ங்கிற விரதத்தை நீ அனுஷ்டிச்சேன்னாக்க உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவர், நீ கேட்குற மாதிரி ஒரு புத்திரன் கிடைப்பான் அப்படின்னு சொன்னார். இந்த பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை இந்த அதிதியானவள் ரொம்பவும் ஸ்ரத்தையாக நியமமாக அனுஷ்டித்தாள். பங்குனி மாதம் சுக்லபக்ஷத்தில் 12 நாள், பிரதமையிலேருந்து 12 நாள், துவாதசி பர்யந்தம் இந்த விரதமானது அனுஷ்டிக்கணும். 12 நாள். அமாவாசை அன்றைக்கே அதுக்கு வேண்டிய பூர்வாங்கமான நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சு நதியில் போய் ஸ்நானம் பண்ணி ரொம்ப ஆச்சாரத்தோடு இருந்து பிரதமையிலேருந்து 12 நாளைக்கு இந்த முதல்ல எடுத்த உடனே ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் சுகாச்சாரியர். இந்த விரதத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி பகவானை உபாசனை பண்ணணும் அப்படி, எந்த விரதமாக இருந்தாலும் முக்கியம். ஸ்ரத்தை இல்லாமல் அப்புறம் ஸ்ரத்தையை வரவழைச்சுட்டோம் அப்படின்னாக்கா பிரயோஜனம் இல்லை. அதை சொல்கிறார். ஆரம்பத்தில் அந்த மூர்த்தி, ஜலம், அக்னி, அந்த யஜ்ஞ வேதி, குருதேவர் எல்லார்ட்டையும் பகவானை பார்க்கணும். எல்லாரும் பகவான் தான், பகவானுடைய ஸ்வரூபங்கள் தான் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு மனோ நிலைமையை வரவழைச்சுக்கணும் விரதத்தினுடைய ஆரம்பத்தில். அப்படி பண்ணினாள் அதிதி. அதன் பிறகு துவாதசாட்சர மந்திரம், பகவானுடைய துவாதசாட்சர மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி, அந்த மந்திரத்தினாலேயே ஹோமம் பண்ணி, அந்த மந்திரத்தினாலேயே பூஜை பண்ணி, ஹோமத்தில் சக்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணி, ஹோமத்தில் சக்கரை பொங்கலை ஆகுதி பண்ணி அதையே நைவேத்தியம் பண்ணி பூஜையில் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறார். அந்த பகவானுக்கு மூர்த்திக்கு பால்னால் அபிஷேகம் பண்ணி, பூஜை முடிஞ்ச பிறகு பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி, பாயச தானம் பண்ணி, இது மாதிரி தினமும் பண்ணணும். ஒரு நாளும் பெரிய உற்சவம் மாதிரி மத்தியான வேளைகளில் பாட்டு உபன்யாசங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் விரத நியமங்களை சேர்த்துருக்கார். எப்படி 12வது நாள் தேன்னால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு, பஞ்சாமிர்தத்தினால அபிஷேகம் பண்ணணும் கடைசி நாள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறார். இப்படியெல்லாம் ரொம்ப திரையோதசி அன்னைக்கு பஞ்சாமிர்தத்தினால அபிஷேகம் 13வது நாள் பெரிய பூஜையாக பண்ணணும்னு சொன்னார். அதே போல் அதிதியானவள் பண்ணினாள். அதிதி பண்ணினாள் பூஜை அப்படின்னாக்கா அவள் எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணினாள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, சுவாமி நேரம் தரிசனம் கொடுத்துட்டார். எந்த பூஜையிலையா, சாதாரண பூஜை தான், பெரிய தபஸ்வி இல்லை, காட்டில் போய் தபஸ் பண்ணல. 100கணக்கான வருஷம் 1000கணக்கான வருஷம் பகவத் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணினாள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அதிதி. 12 நாள் பூஜை பண்ணினாள். 13வது நாள் பூஜை முடிஞ்ச பிறகு பகவான் நேரில் தரிசனம் கொண்டு கொடுக்குறார். என்ன ஆச்சரியம்! சங்கச்சக்கர கதாதாரியாக, பீதாம்பரதாரியாக, பார்ஷதர்களோட, வைஜெயந்தி மாலையோட, சகல விதமான வைபவத்தோடு தரிசனம் கொடுக்குறார். ஆச்சரியப்பட்டு போயிட்டாள். அதித்தியே நம்ப முடியல. பகவானே ஸ்வயம் தரிசனம் கொடுக்குறார். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது பாகவதத்தில் நாம் பார்க்குறோம். அதே போல் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள் அதிதி. ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனே மகாவிஷ்ணுவானவர்
அதித்தியனுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கல. நீ எதுக்காக எனக்கு உபாசனை பண்ணினேன்னு கேட்கல, நீ எதுக்காக எனக்கு உபாசனை பண்ணினே தெரியும்னு ஆரம்பிக்கிறார் அவர். அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி அவ்வளோ ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கான்னு தெரியுது நமக்கு. இல்லாட்டா அவர் வந்து கேட்கணும், எதுக்காக நீ உபாசனை பண்ண, உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதுதான் முறை. இப்போ அவர் என்ன பண்ணார், நீ எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து தைத்தியர்களை தோக்கடிக்கக்கூடிய ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆனால் இப்போ தைத்தியர்களை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அவளுடைய காலம் அப்படி, காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே நடக்கிறது. அதனால் அவளுடைய கை ஓங்கியிருக்கு இப்போது. அதனால் யுத்தத்தில் முறியடிக்கிறதோ அல்லது வேறு எந்த உபாயத்தினால் முறியடிக்கிறதோ பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட்டுடுத்து. பகவான் சொல்கிறார், நீ பண்ணின பூஜைக்கு பலனை கொடுத்தாகணும், உனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தாகணும், தேவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக ஒரு ஏற்பாடை நான் பண்ணி ஆகணும். அதே சமயம் தைத்தியர்களை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அவள் பலவான்களாக இருக்காது. இதுக்கு ஒரு நான் உபாயத்தை பண்ண போகிறேன். அதாப்யுபாயோ மம தேவி சிந்தியா சந்தோஷிதஸ்ய விரதச்சரியையாதே. அவரே சொல்கிறார், சந்தோஷிதஸ்ய விரதச்சரியையா, உன்னுடைய விரதச்சரியத்தினால நான் சந்தோஷப்பட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் பலன் கொடுத்து தானே ஆகணும். மமார்ச்சனம் நார்ஹதி கந்து மன்யதா, என்ன அர்ச்சனை பண்ண பிறகு அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு கிடையாது. ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாது, பலனை எது கொடுக்கறது, ஸ்ரத்தை கொடுக்கறது, ஸ்ரத்தைக்கு தகுந்த பலன், ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாது. அதனால் உன்னுடைய ஸ்ரத்தைக்கு நான் பலன் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் ஒரு உபாயம் பண்ணுறேன், நானே உனக்கு புத்திரனாக வந்து பிறந்து விடுறேன். என்ன ஆச்சரியம், நானே உனக்கு ஒரு புத்திரனாக வந்து பிறந்து விடுறேன், இந்த தைத்தியர்களை முறியடித்து இந்திரனுக்கு பதவி வாங்கி கொடுக்கறதுக்கு நானே ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லப்படாது, இது உனக்கு எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னு அதித்திட்டு சொல்லிவிட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். அதித்தி போய் கஷ்யப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது ரகசியம்னு சொல்லியிருக்கா, சொல்லவும் முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா கஷ்யபரோ திரிகால ஞானி, அவருக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது. அதனால கஷ்யபர் சிரிச்சுட்டார். அதித்தி அங்கேருந்து வந்து சொல்ல போகிற ஆள்னு தெரிஞ்ச உடனே, எனக்கு எல்லாம் தெரியும், பகவான் வரப்போகிறார்னு அவரே சொல்லிட்டார். அதன் பிறகு பகவானே அதித்தியினுடைய கர்ப்பத்தில் வரார். பகவான் கஷ்யபர் மூலமாக, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில், கஷ்யபர் மூலமாக அதித்தியினுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணுறார் பகவான். அதன் பிறகு அந்த உரிய காலத்தில் பகவான் ஜனனம் ஆறுது. பகவானுடைய அவதாரம் பாத்ரபத மாதம், புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி ஸ்ரவண நட்சத்திரத்தில். அதனால தான் ஸ்ரவண நட்சத்திரம் பகவானுடைய நட்சத்திரமாக நாம் கொண்டாடுறோம். ஸ்ரவண நட்சத்திரத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் பிறக்கிறார், மத்தியானம் 12 மணிக்கு. அதனால தான் இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு விசேஷமே இந்த வாமனாவதாரத்தினுடைய பெருமையினால தான் அபிஜித் முகூர்த்தம். அதனால தான் அந்த முகூர்த்தத்தில் நாம் என்ன பண்ணினாலும் ஜெயிக்கிறோம், ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய முகூர்த்தம்னு அபிஜித் முகூர்த்தத்துக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஜனனமானது. அதனால் அந்த துவாதசிக்கே விஜயா துவாதசின்னு பெயர் கொடுத்துட்டா மகான்கள், பகவானே பிறந்ததுனால. கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடுறாள், அப்சரஸ்திரீகள்லாம் நாட்டியம் ஆடுறாள், ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம் ஏற்படுறது இருக்காதா பின்ன. பகவான் தர்சனம் கொடுக்குறார் மாதா பிதாவுக்கு. முதல்ல மாதா பிதா ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதன் பிறகு ஒரே க்ஷணத்தில் வாமனராக ஆயிடுறார். ஒரே க்ஷணம்தான், குழந்தை வந்து வளர்க்குறது பெருசாகிறது அதெல்லாம் கிடையாது, ஒரே க்ஷணத்தில் வாமனராக ஆயிடுறார். அடுத்த க்ஷணமே உபநயனத்துக்கு ஏற்பாடு பண்ணி, உபநயனம்னாக்க பிரம்மோபதேசம் உண்டு. இப்போ பிரம்மோபதேசம் யார் பண்ணுறா, குழந்தையனுடைய தகப்பனார் குருவின் மூலமாக இந்த பிரம்மோபதேசத்தை பண்ணுறார் இல்லையா. அங்கே யார் பண்ணா, சாக்ஷாத் சவித்ரு தேவர் வந்து உட்காண்டிருக்கார், சூரிய பகவான். எந்த பகவானை நோக்கி அந்த காயத்ரி மந்திரமானது இருக்கோ அவரே வந்து உபதேசம் பண்ணுறார். குபேரன் வந்து அந்த பிக்ஷா பாத்திரத்தை கொண்டு கொடுக்கிறார். முதல் பிக்ஷை போட்டது சாக்ஷாத் அன்னபூர்ணியாகிய பார்வதி தேவி, முதல் பிக்ஷை. இப்படி ரொம்ப வைபவமாக அந்த உபநயனம் பூர்த்தியாகிறது. கையில் கொடையை பிடிச்சிண்டு அந்த பலாச தண்டத்தோட பிரம்மச்சாரி வேஷத்தோட பகவான் கிளம்புறார் வாமனராக. வாமனர்னால் குள்ளமாக இருக்காருன்னு அர்த்தம், வாமனருங்கிற வார்த்தைக்கு குள்ளமாக இருக்கிறாருன்னு அர்த்தம்.
கிளம்புறார். நேர பலியானவன் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கான். அந்த யஜ்ஞ சாலைக்கு நேராக போகிறார். அவர் அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கான் பலி. அஸ்வமேத யஜ்ஞம்னா ராஜாக்கள் பிரதானமாக பண்ணுற வழக்கம். ஏன்னா அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணினா அவனுக்கு மேலே இன்னொரு ராஜா இல்லை அப்படின்னு தீர்மானம் ஆகிடுது. பூமண்டலத்திலே அவன் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு. பலிக்கு வந்து பூமண்டலம் என்ன, 3 மண்டலத்துக்கும் அவன் தான் சக்கரவர்த்தி. இருந்தாலும் அஸ்வமேத யாகம் பண்ணுறான் பகவானை குளிர்விக்கிறதுக்காக. ஏன்னா பகவான் ரொம்ப குளிர்ந்து போயிடுவார் அஸ்வமேத யாகத்தினால. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு யுதிஷ்டிரருக்கு சக்கரவர்த்தி பட்டம் கட்டின பிறகு அவர் வந்து ராஜ்ய பரிபாலனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறார். இவ்வளவு பேர் என்னுடைய பிராத்தாக்கள்லாம் உயிரை விட்ட பிறகு எனக்கு என்ன ராஜ்யம் வேண்டி கிடக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை, நான் காட்டுக்கு போகிறேன்னு தபஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுட்டார். அப்போது வியாச பகவானும் கிருஷ்ணரும் சேர்ந்து என்னடா பண்ணுறது இவருடைய மனசை திருத்துறதுக்கு அப்படின்னு உபாயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அஸ்வமேத யாகம் பண்ண சொன்னான். அஸ்வமேத யாகம் தான் பண்ணினார். அப்போ யுதிஷ்டிரர் அஸ்வமேத யாகம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு மனசானது சரியாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே பீஷ்மர்கிட்ட உபதேசம் கேட்டாச்சு. பீஷ்மர்கிட்ட எல்லா விதமான தர்மங்களையும் உபதேசம் கேட்டாச்சு. கேட்ட பிறகும் அவருக்கு மனசு சந்தோஷமாக ஆகலை. அதன் பிறகு அஸ்வமேத யாகம் பண்ணின பிறகு தான் சந்தோஷமாச்சு அப்படின்னு மகாபாரதத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக வருது அந்த கதை. இப்போ அதை பண்ணிட்டுருக்கான். இந்த பலி சக்கரவர்த்தி ஆனவன் நேராக பகவான் வரார். உள்ளே நுழைஞ்ச உடனே யார் வரான்னு புரியல. இப்படி ஒரு தேஜஸ்வி மகாபுருஷர் வரார். சாட்சாத் சூரிய தேவன் வராரா, சாட்சாத் அக்னி தேவனே வந்துட்டாரா, யார் வரான்னு தெரியலையே. எல்லா மகர்ஷிகளும் ஏந்து நின்று ஸ்வாகத்தம் சொல்கிறாள். பலி சக்கரவர்த்தி ஏந்திருந்து வரவேற்பு சொல்லி உரிய முறையிலே அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி ஆசனம் கொடுத்து அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணான். அர்ச்சனை எல்லாம் பண்ணினான். பாத பூஜை எல்லாம் பண்ணினான். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப பெரியவாள் வந்தாக்க அத்தியமே சஃபலம் ஜன்ம அப்படின்னு சொல்கிற வழக்கம். தசரதர் சொல்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட ராமாயணத்தில். அதே மாதிரி அது ஸ்டாண்டர்டாக எல்லா மகான்களும் சொல்கிறது. இன்றைக்கி என்னுடைய ஜென்மா சஃபலமாச்சு, நீங்கள் வந்து தரிசனம் கொடுத்துட்டேள், நான் எதிர்பார்க்காமையே நீங்கள் வந்துட்டேள் இல்லையா, அதனால் எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும். அதே போல் இங்கே பலி சக்கரவர்த்தி ஆனவன் சொல்கிறான், அத்யன பிதரஸ்திருப்தா அத்யன பாவிதம் குலம், என்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் இன்றைக்கி திருப்தி ஏற்பட்டது உங்களுடைய தரிசனத்தினாலே, என்னுடைய குலமே பாவனமாக ஆயிடுத்து. அத்தியஸ்விஷ்டக்ரதுரயம் யத் பவான் ஆகதோ கிருஹானு, நான் எதிர்பார்க்காம நீங்கள் வந்துட்டேள், அதனால் அத்திய சுஷ்டா கிரது அயம், நான் பண்ணிட்டுருக்கிற இந்த கிரது இருக்கே இந்த யஜ்யம் அது பூர்ண பலனை கொடுத்துடுத்து, நீங்கள் வந்ததுனாலேயே பூர்ண பலனை கொடுத்துடுத்து அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறான். பகவான் வந்து சொல்கிறார், நான் என்ன சாமானியப்பட்ட பகவான் பேசுகிறார், ரொம்ப அதிசயமான ஒரு பேச்சு பேசுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில். அவர் சொல்கிறார், வாமன ரூபமான இருக்கார். அவர் சொல்கிறார், இது மாதிரி நான் எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கேன், எப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கு முன்னால் நான் வந்து உக்காண்டிருக்கேன், சாட்சாத் பலி சக்கரவர்த்தி இல்லையா, தானத்தில் சிறந்தவன் இல்லையா நீ, உங்கள் குலமே எப்பேற்பட்ட குலம், ஹிரண்யாக்ஷன் எவ்வளோ பலவான் சொல்கிறார் அவர். ஹிரண்யாக்ஷன் எவ்வளோ பலவான், பகவான்கிட்டே சண்டை போட்டவான். ஹிரண்யகசிபு எப்பேற்பட்டவன், பகவான் எங்கே இருக்கான்னு தேடி தேடி அலைஞ்ச வைகுண்டத்தில் போய் தேடிட்டு இருந்த பொழுது பகவானே பயந்துண்டு ஹிரண்யகசிபுன்ற ஹிருதயத்தில் போய் ஒளிஞ்சுண்டார். இவர் சொல்கிறார், இப்போது பகவானே சொல்கிறார் இந்த விருத்தாந்தத்தை. அப்பேற்பட்ட வம்சம். பிரஹ்லாதனை போல ஒரு பக்தன் உண்டா, விரோச்சனை போல ஒரு பக்தன் உண்டா, விரோச்சனுடைய புத்திரன் இல்லையா நீ, உன்னுடைய சந்நிதிக்கு நான் வந்திருக்கேன், நான் கேட்டதை நீ கொடுக்காமல் இருக்க போறியா என்னன்னு முடித்தார். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதுக்காக தானே இப்போ நான் கேட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமில்லை, ஒரு 3 அடி பூமி வேணும் அப்படின்னு கேட்டார். சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் பலி சக்கரவர்த்தி. உங்கள் காலடியினால் 3 அடின்னா ஒன்றுமே வராது, நீங்கள் ஏதாவது பெருசாக கேட்க வேண்டாமா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சொல்லுங்கோ, பெரிய பூமி வேணும்னா சொல்லுங்கோ, அல்லது வேறு ஏதாவது காஞ்சனம் தங்கம் வேணும்னா சொல்லுங்கோ, அல்லது நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சொல்லுங்கோ, பொண்கள் நான் கொடுக்குறேன், வேறு என்ன வேணும்னாலும் கேளுங்க. இந்த 3 அடி நிலம் கேட்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னான் பலி சக்கரவர்த்தி. பகவான் ஒரே அடியாக அதுக்கு பதில் சொல்லிட்டார்.
அதுலேயும் தத்துவம் பகவான் பேசினார்னா தத்துவம் இல்லாமல் இருக்குமா? அவர் சொல்கிறார், நமக்கு என்ன வேணுமோ அதை விட ஜாஸ்தியாக கேட்குறவன் திருடன். அவர் சொல்கிறார் பதில் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ மினிமம் அத்தியாவசியமாக என்ன வேணுமோ அதுதான் கேட்டு வாங்கிக்கணுமே தவிர ஜாஸ்தியாக கேட்கப்படாது. நீ கொடுப்பேங்கிறதே நான் வாங்கிக்கப்படாது. எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் கேட்கணும். எனக்கு வேண்டியது 3 அடி தான் அப்படின்னா. சரி, இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒத்துணுட்டான் பலி சக்கரவர்த்தி. சுக்கராச்சாரியார் குருவாக இருக்கார். அவர் பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டார். அவர் பலி சக்கரவர்த்திகிட்ட சொன்னார், இது மாதிரி வந்திருக்கிறவர் சாதாரண ஏதோ பிரம்மச்சாரின்னு நினச்சேன்னு பாட்டுக்கு ஏதோ பேசின்னு இருக்க, சாட்சாத் மகாவிஷ்ணு வந்திருக்கிறவர், வாமன ரூபமாக வந்திருக்கார். அவர் இப்போ 3 அடி நிலம் எதுக்காக கேட்குறாரு தெரியுமா? இவரோ பெரிய ஞானி இல்லையா, திரிகால ஞானி இல்லையா சுக்கரர்? நேரில் பார்க்குற மாதிரி சொல்கிறார், பின்னால் நடக்க போகிறது. நேரில் பார்த்த மாதிரி படம் பிடிச்சி காமிக்கிறார் சுக்கரர். சொல்கிறார், அவர் சாட்சாத் மகாவிஷ்ணு. 1 அடியினால் பூமியை அளப்பர், 1 அடியினால் ஆகாசத்தை சொர்க்கத்தை அளப்பர், 3ஆவது அடி எங்கே வைக்கிறது ஒன்று தான் கேட்க போகிறார் அவர். இப்படி சொல்லிட்டார். அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. வாக்கு கொடுத்துட்டோமே, வாக்கு கொடுத்துட்டு இப்போ வெடி பெண் வாங்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ உனக்கு பிராண சங்கடத்தில் இருக்கே, நீ பூமியே இழக்க போகிற, எல்லாத்தையுமே இழக்க போகிற, நீ ஒன்றுமில்லாதவனாக ஆகிட போகிற. ஒன்றுமில்லாதவன் ஆகும் பொழுது, பிராண சங்கடத்தும் பொழுது கொடுத்த வாக்க மீறலாம்னு நீதி சாஸ்திரமே இருக்குது. நீதி சாஸ்திரம் வேற கோட் பண்ணுறார் இந்த டயத்தில் சுக்கரர். அழகாக சொல்கிறார், ஸ்திரீஷு நர்ம விபாஹே ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே. எப்பெல்லாம் போய் சொல்லலாம்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. போய் சொல்கிறதுக்கு ஒரு லிஸ்ட். ஸ்திரீஷு ஸ்திரீகள்கிட்ட போய் சொல்லலாம். நர்ம விவாஹே ச, அதாவது காதல் கல்யாணம். நர்ம விவாகம்னாக்கா ஒருத்தர் பிரியமாக இருந்து கொண்டு விவாகம் பண்ணிக்கிறது. அந்த விவாகத்தில் போய் சொல்லலாம். விருத்தியர்த்தே, தன்னுடைய தொழிலுக்காக, தொழிலில் தோற்று போயிடக்கூடாது. இந்த காலத்தில் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக விருத்தியர்த்தே அதில் போய் சொல்லலாம். பிராண சங்கடே, பிராணனுக்கு ஆபத்து வரும்போது போய் சொல்லலாம். கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம், பசுக்களுக்கோ பிராமணர்களுக்கோ ஹிம்சை ஏற்பட்டதுன்னா போய் சொல்லலாம். அன்ருத்தம் சாத் ஜுகுப்சிதம், ந அன்ருத்தம் சாத்து ஜுகுப்சிதம். அன்ருத்தம்னா பொய், ரித்தம்னா உண்மை, அன்ருத்தம்னா பொய். பொய் ஜுகுப்சிதம் இல்லை, அதாவது வெறுக்கக்கூடியது இல்லை. அதனால் நீ போய் சொல்லலாம்னு சொன்னார். பலி அதுக்கு அழகான பதில் சொன்னான். நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், உங்களுக்கு தெரியாத நீதி சாஸ்திரமா? ஆனால் எனக்கு அந்த பொய் சொல்கிறதுக்கு மனசு ஒப்பலை இந்த சமயத்தில். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சாட்சாத் விஷ்ணு பகவான் வந்திருக்காருங்கிற. சாட்சாத் விஷ்ணு பகவான் என்கிட்ட ஒன்று கேட்டு நான் பொய் சொல்லி அது எதுக்கு இல்லைன்னு சொல்லணும்? இல்லைங்கிறது தானே இப்போ வழி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படியும் வந்தவர் விஷ்ணு அப்படின்னாக்க அவர் நினச்சது நடத்த தான் போகிறார். அவர் நான் என்ன யுக்தி பண்ணாலும் அவர் நடத்த தான் போகிறார். 1. 2வது, சாட்சாத் விஷ்ணுவே கேட்டு நான் எதுக்காக கொடுக்காமல் இருக்கணும்? அவருக்கு தானம் கொடுத்தேங்கிற புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சொல்கிறது நியாய சங்கத்தமாக இல்லை, அதனால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா உடனே ஜலத்தை எடுத்து அந்த தானத்தை கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய பத்னியான விந்தியாவளின்னு பேர் அவளுக்கு. ஒரு தங்க கலசத்தில் ஜலம் கொண்டு வந்தால் அந்த ஜலத்தினால் தானம் கொடுக்குறான். சங்கல்பம் பண்ணி பலி சக்கரவர்த்தி ஆனான். ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம் ஏற்படுறது. இந்த சமயத்தில் தேவர்கள்லாம் தானம் பண்ணுறாள். ஏன்னாக்க பகவானுக்கே ஒருத்தன் தானம் பண்ணுறான் அப்படின்னு உடனே எல்லோரும் சந்தோஷப்படுறாள். பகவான் விஸ்வரூபத்தை எடுத்துட்டார் உடனே. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிற வழக்கம் சில கதைகளில் சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக அந்த கிண்டியில் உட்காண்டார். ஒரு தர்பத்தினால இவர் குத்தினார். குத்தின உடனே அவரோட ஒரு கண்ணு போயிடுத்து அப்படின்னு சொல்கிற வழக்கம். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லை. அது ஸ்ரீமத் பாகவதத்தை சம்மரைஸ் பண்ணியிருக்காரு பட்டத்திரி நாராயணியம். அதுலேயும் இல்லை, அதுலேயும் நான் பார்த்தேன். அதில் அவர் சில சமயத்தில் இல்லாத அவர் சொல்லுவார், அதுலேயும் அவர் சொல்லலை. அதனால் வேறு சில புராணங்களில் அது இருக்குமா இருக்கும், பாகவதத்தில் இல்லை. அது பகவான் விஸ்வரூபம் எடுத்துட்டார். ஒரு ஆச்சரியமான விஸ்வரூபத்தை வர்ணிச்சிருக்கார். நம்ம ஏற்கனவே விஸ்வரூபத்தை பார்த்துட்டோம், அதனால் நான் இப்போ அந்த வர்ணனைக்குள்ளே போகலை. இன்றைக்கி எனக்கு சிலபஸ் வேறு ரொம்ப ஜாஸ்தி, நிறைய நான் முடிச்சாகணும் இன்றைக்கி. அதனால் நான் விஸ்வரூபத்தை வர்ணிக்க போகிறதில்ல. அவர் பாதங்கள் பாதாள பர்யந்திலும், சிரசானது ஸ்வர்கலோகம், அதை தாண்டி பிரம்மலோக பர்யந்திலும் போகிறது.
ஒரு காலை தூக்கினார். அந்த தூக்கின காலினால் 2வது அடியினாலே தியுலோகம், ஆகாசம், சொர்க்கம் எல்லாத்தையும் அளந்தார். அப்பொழுது அந்த மேலே வந்த பாதத்தில் பிரம்மலோகத்தில் எட்டி பார்த்த காரணத்தினாலே பிரம்மாவானவர் தன்னுடைய கமண்டலூர்லேருந்து இருக்கிற ஜலத்தினாலே அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். அதுதான் கங்கையாக மாறித்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவான். அந்த சந்தர்ப்பத்தில் கங்கையானது பிரவாகிக்கிறது. இவ்வளவையும் பார்த்துட்டு இருக்கார் ஒருத்தர். யார் அப்படின்னா ஜாம்பவான். பின்னால் ராமாயண காலத்தில் வரப்போகிறார் அவர். ராமாயண காலத்தில் ரொம்ப கிழவர் ஆகிட்டார். இப்போ கிழவர் இல்லை அவர். இப்போ நான் கிழவர் இல்லைங்கிறது அவரே சொல்கிறார் ராமாயண காலத்தில். அவரே பின்னால் சொல்கிறார். ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்னால் ஜாம்பவான் இந்த விஷயத்தை சொல்கிறார். நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ எப்படி இருந்தாருனாக்கா, அவர் யுவாவாக இருந்த காரணத்தினால ஜாம்பவான் பார்த்து சந்தோஷப்பட்டு, பகவானை பார்த்து சந்தோஷப்படுறார். இந்த மாதிரி திரிவிக்ரமாவதாரமாக பகவான் வந்திருக்காரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பூலோகம் முழுக்க சுத்தினாராம். ஒரு தம்பட்டத்தில் அடிச்சுண்டு அவ்வளவு சந்தோஷம். ஒரு பேரி முழக்கத்தோட எல்லா இடத்துலையும் ஒரு விஜய கோஷணையோடு போயின்னு இருந்தாராம் ஜாம்பவான். இப்போது பலியினுடைய சந்நிதியில் என்ன நடக்கிறது அப்படின்னா, பலியை சுற்றி அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா. இப்போ சுக்கிரர் என்ன சொன்னாரோ அது நடந்துடுத்து இல்லையா. அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். ஏற்கனவே அவளுக்கு விஷ்ணுவை கண்டா பிடிக்காது. ஏன்னா விஷ்ணு எப்போவும் பட்சபாதமாக இந்திரனுக்கு பட்சமாக இருக்கார்னு அசுரர்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் உண்டு. அதனால் இப்போது நிஜமாகவே கண்டுக்கு நேரே இது மாதிரி பண்ணிவிட்டார், ஏமாத்திட்டார், கப்பட்டமாக பண்ணிவிட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த காரணத்தினால அவள்லாம் பகவான் மேலே தாக்க ஆரம்பிச்சுட்டான். பலி ஒன்றும் பண்ண மாட்டார்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா பலியிட்ட பலம் இல்லைங்கிற காரணத்தினாலே இல்லை, பெரிய பலசாலி. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார், ரொம்ப அழகான காரணம். ஒரு யஜ்ஞத்தில் தீட்சிதனாக உட்காண்ட பிறகு இது மாதிரி காரியங்களை பண்ண முடியாது அப்படிங்கிற சண்டை போட முடியாது. யஜ்ஞத்தில் தீட்சிதன்னா காப்பு கட்டிண்டு, கங்கணம் கட்டிண்டு அவர் அந்த யஜ்ஞத்தில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால இது மாதிரி ஒரு காரியங்கள் ஈடுபட முடியாது. அதனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், நம்ம தான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாக்கி அசுரர்கள்லாம் பகவான் மேலே படையெடுத்தாள். பகவானுடைய பார்ஷதர்கள் கூட இருந்தவாளே அவள் எல்லாரையும் விரட்டி அடித்து சில பேரெல்லாம் கொண்டுட்டாள். பலியானவர் எல்லாரையும் நிறுத்தினார். இப்போ நமக்கு காலம் இல்லை, அதனால் இப்போ யாரும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு பலி சொன்ன பிறகு தான் அந்த சண்டையை அவர்கள் நிறுத்தினார்கள். அப்பொழுது இப்போ பகவான் பேச ஆரம்பிக்கிறார் பலிகிட்ட. 2-3 அடி நான் கேட்டேன், 2 அடி ஆகிடுத்து, 3வது அடியை எங்கே கொண்டு வைக்கிறது? நீ என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட நீ கேட்டதை கொடுக்குறேன்னு சொன்னையா இல்லையா? சொன்ன வாக்க நிறைவேற்றாதவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு உனக்கு தெரியும். பயமுறுத்துறார் பகவான். ரொம்ப மோசமாக பயமுறுத்துறார் இந்த கட்டத்தில். அவர் சொல்கிறார், அவளுக்குன்னு ஒரு கடுமையான நரகம் இருக்குது, உனக்கு தெரியும்னு நினைக்கிற நீதி சாஸ்திரம், அந்த நரகத்துக்கு தான் நீ இப்போ போக போகிற. ஏன்னா சொன்ன வாக்கை மீறிட்டு நீ அப்படின்னு பயமுறுத்தினார். பகவானுடைய இங்கிதத்தை தெரிஞ்சு கொண்ட கருடன் உடனேயே வருண பாசத்தினால அந்த பலியை கட்டிப்பிடுறார். பலியானவன் கட்டப்படுறான். நீ நரகத்துக்கு போவே அப்படின்னு சொன்னார் இல்லையா. உடனே பலி பதில் சொல்கிறான், நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன இப்போ கஷ்டம்? உங்களால் உங்கள் சந்நிதியில் தரிசனத்தை பெற்றுண்டு நான் நரகத்துக்கு போனால் அது என்ன பெரிய தப்பாக? என்ன தப்பு இல்லை. 2வது நான் 3 அடி தரேன்னு சொன்னேன், இப்போது அதை எப்படி சத்தியமாக்க போகிற அப்படின்னு தானே கேட்குறேன். நான் சத்தியமாக்குறேன், என்னுடைய சிரசில் உங்கள் 3வது அடியை வையுங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பண்ணுறான் பலி. அப்போ சொல்கிறான், இது மாதிரி இப்போது என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்கள் பறிச்சுட்டு எல்லாம் போயிடுத்து. அது நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. பலி ஒரு பெரிய ஞானி. அதனால் அவன் சொல்கிறான், எல்லாமே காலத்துக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். காலம் இருந்தால் தான் ஐஸ்வர்யம் வரும், காலம் சரியில்லைன்னு ஐஸ்வர்யம் போயிடும். எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துறதுக்காக இந்த ஒரு நாடகத்தை நீங்கள் ஆடினேள். அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நீங்களே எனக்கு கிடைச்ச பிறகு இந்த ஐஸ்வர்யம் என்னத்துக்கு எனக்கு? அதனால் நான் நீங்கள் சொன்னபடி வாக்க மீறலை, 3வது அடியாக என்னுடைய சிரசு மேலே வைங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பிரஹ்லாதன் வந்துட்டான். இத்தனை நாள் பிரஹ்லாதன் வரல. பிரஹ்லாதன்
பகவான்கிட்ட பேசுகிற. மன்யே மகானஸ்ய கிருதோஹ்யனுக்ரஹோ விப்ரம்சிதோ யஸ்ரிய ஆத்ம மோகனாத். ஆஹாஹா, நீங்கள் நல்ல காரியம் பண்ணினேள் அப்படிங்கிற. இன்னொரு தாத்தாவாக இருந்தாக்க பேரனை இது மாதிரி பண்ணிவிட்டாருன்னு கோபம் வரும் இல்லையா? கோபம் தானே வரணும். ஏமாத்தி பிள்ளைகள் கப்படமா அப்படின்னு தானே சொல்லணும். சொல்லலை. அவர் சொன்னார், ஆஹாஹா நீங்கள் ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிவிட்டேள் என் பேரனுக்கு அப்படின்னு. என்ன உபகாரம்னாக்கா, ஆத்ம மோகனாத்து, தங்கிட்ட உள்ள ஐஸ்வர்யத்தினால மதம் அடைஞ்சு மோகம் அடைஞ்சு ஒருத்தன் ஆயிட போகிறானே அப்படிங்கிற கட்டத்தில் நீங்கள் அனுகிரகம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை பறிக்கிறேள் இல்லையா? அது எவ்வளோ பெரிய அனுகிரகம். மன்யே மகானஸ்ய கிருதோ அனுகிரகா, இவனுக்கா நீங்கள் பண்ணின அனுகிரகம் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பலியனுடைய பத்னி விந்தியாவளி, அவளும் நமஸ்காரம் பண்ணினாள். நமஸ்காரம் பண்ணினாள்னா என்ன அர்த்தம்னாக்கா, என்னுடைய பர்த்தாவை ஒன்றும் பண்ணிவிடாதேன்னு அர்த்தம். அந்த நமஸ்காரத்துக்கு அர்த்தம் அதான். என்னுடைய பர்த்தாவை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறாள், அதுக்காக நமஸ்காரம் பண்ணாள். அதன் பிறகு பிரம்மா வந்தார். பிரம்மா பலிக்காக பரிஞ்சு பேசுகிறார். அவரை தான் பரிஞ்சு பேசினது. அவர் சொன்னார், பலியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் இப்போ உங்களுக்கு 3 அடி கேட்டால் 3 தடுத்து தந்துட்டான். இப்போ அவனை எதுக்கு பயமுறுத்துற இல்லைங்க நரகாகிறதான் சொல்லி இப்போ பிரம்மா கேட்குறேன். அதனால் அவன் சத்த வாக்க மீறலையோ இல்லையோ, அதனால் நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டாமா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சிபாரிசு பண்ணுறார் பிரம்மா. இப்போ தான் பகவான் சிரிக்கிறார். இதெல்லாம் ஆடின நாடகத்துக்கு ஒரு முத்துப்புள்ளி வைக்க வேண்டாமா, அதனால் சொல்கிறார். பிரம்மன் யமனு கிருண்ணாமி தத்விஷோ விதுனோம்யகம். பிரம்மாவை பார்த்து சொல்கிறார், ஏ பிரம்மாவே, நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனுடைய ஐஸ்வர்யத்தை முதல்ல பிடுங்கிடுவேன் சொல்கிறார் அவர். எம் அனுகிருண்ணாமி தத்விஷோ விதுனோம்யகம் என்மத புருஷஸ்தப்தோ லோகம் மாம் சாபமன்யதே. ஏன் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் கையில் இருந்தாக்க அவன் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறான், லோகத்தில் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். லோகம் மாம் ச அவமன்யதே, எல்லாரையும் அவமானப்படுத்துகிறான் அவன் அந்த ஐஸ்வர்யம் கையில் இருந்தாக்க. அதனால் ஐஸ்வர்யத்தை பொடியுண்டாக அவனுக்கு வினயமானது ஏற்படும். ஜன்ம கர்ம வயோரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி. எதனாலெல்லாம் அகங்காரம் ஏற்படுறது ஒரு லிஸ்ட்டு போடுறார் பகவான். ஜன்மத்தினாலே, நான் எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவன், என்னுடைய தாத்தா அப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவான். கர்மா, நான் அப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் பண்ணியிருக்கேன், யாராலையும் பண்ண முடியாத காரியங்களை நான் பண்ணியிருக்கேன். வயசு, எனக்கு 150 வயசாகிறது, 150 வயசு பிருத்திவியில் யாருமே கிடையாது, அதுக்கு வயசுனால ஒரு அகங்காரம். ரூபம், என்னை போல் அழகானவன் யாருமே கிடையாது. வித்யை, அது சொல்லவே வேண்டாம், வித்யைக்கு அகங்காரம் உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்ய தனாதிபிகி, ஐஸ்வர்யம் வேறு தனம் வேறு சொல்லிருக்க. தனம்னா நம்மள்கிட்ட இருக்கிற தனம், பணம், நம்மள்கிட்ட இருக்கிற சொத்து. ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்னாக்க, தனம் தனியாக சொன்ன காரணத்தினால நம்மள்கிட்ட பெரிய சாம்ராஜ்யம் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் நம்ம கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறா, நான் ஈஸ்வரனாக இருக்கேன். ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம், எல்லோரும் அவர் கீழே இருக்கா, ஈஸ்வரனுக்கு மேலே ஒருத்தர் கிடையாது இல்லையோ. அதை மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தோடு இருந்தாக்க, ஒரு பெரிய கம்பெனியில் சேர்மன், அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கா இல்லையா, உடனே என்ன நினச்சிக்கிறான், என்ன போல யாராவது உண்டா அப்படின்னு. அதுதான் சொல்கிறார் அவர். எத்யஸ்ன பவே ஸ்தம்பா தத்ராயம் மதனுகிரகா. அவ்வளவு இருந்தும் ந பவே ஸ்தம்பா, அவனுக்கு மதிமயக்கம் ஏற்படாமல், அகங்காரம் ஏற்படாமல் இருந்தாக்க மத அனுகிரகா, அவனுக்கு என்னுடைய அனுகிரகம் உண்டு. ஆனால் பலி அது மாதிரி இல்லைன்னு அர்த்தம் சொல்லாமல் சொல்கிறார் அவர். ஐஸ்வர்யத்தினாலே அவன்கிட்ட மதம் ஜாஸ்தியாக எடுத்து, அதனால் மதம் ஜாஸ்தியாக எடுத்துன்னு ஏன் சொன்னார் அப்படின்னாக்க, பகவானுடைய நியத்தி என்ன, அசுரர்கள் இருக்க வேண்டிய இடம் பாத்தாளம், தேவர்கள் இருக்க வேண்டிய இடம் சொர்க்கம், இது பகவானுடைய நியத்தி. மனுஷர்கள் இருக்க வேண்டிய இடம் பிருத்திவி, இந்த நியத்தியை யாரும் மீறப்படாது. மீறிட்டானோ இல்லையோ பலி, தேவர்கள்லாம் அவனுடைய இருப்பிடத்தை விட்டு துரத்தி 3 லோகங்களுக்கும் அதிபதியாக ஆன. ஏன் ஆனா நீ, ஐஸ்வர்ய மதம் உனக்கு வந்துடுது, அதனால் உனக்கு உன்னுடைய பாடம் கல்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பகவான் பலியை யார்கிட்ட பார்த்து நரகத்துக்கு போவேன்னு பயமுறுத்தினாரோ அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவான். இப்போ ஆஹாஹா, உன்னை போல் தர்மிஷ்டன் உண்டா, உன்னை போல் தானசீலன் உண்டா, சொன்ன வாக்கை நீ காப்பாற்றிவிட்ட, யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நீ பண்ணின. இப்போ ஏற்பட்ட கட்டத்தில் எல்லாரும் இழந்து போயிடுவா, தன்னையே இழந்து போயிடுவா, நீ அப்படியெல்லாம் இழக்காமல்
சத்தியவாக்கை காப்பாற்றினியே. அதனால் நான் இப்போ உனக்கு ஒரு அனுகிரகம், விசேஷமான அனுகிரகம் பண்ண போகிறேன். என்ன, அடுத்த மன்வந்தரம் சாவரண்ய மன்வந்தரத்தில் நீ தான் இந்திரனாக இருக்க போகிற. இப்போது எந்த இந்திரபதிக்காக ஆசைப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் பண்ணினியோ அது ரெகுலராக இந்திரனாக இருக்க போகிறேன். திருட்டு இந்திரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவரையிலும் நீ சுதளம் என்று சொல்லக்கூடிய பாதாளம், அது சொர்க்கலோகத்தை காட்டிலும் வைபவங்கள் நிறைஞ்ச ஒரு இடம். அங்கே போய் நீ சுதள ராஜாவாக இருக்க போகிற. நீ சுதளத்துக்கு அனுப்பிச்சுட்டா, பாதாளத்துக்கு அனுப்பிச்சுட்டா, இது என்ன பெரிய விஷயம்னு நினச்சிக்கலாம். ஆனால் உனக்காக நான் ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடை பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? நானே உனக்கு காவல்காரனாக இருக்க போகிறேன். நீ உள்ள ராஜாவாக இருக்க போகிறேன், நான் துவாரபாலகனாக இருக்க போகிறேன். எப்போ ஏற்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனையும் நீ உன்னுடைய பேரனோட அந்த சுத்தலுக்கு போ, என்னை தினம் பார்க்கலாம் இல்லையா, அதுதானே ஆசைப்படுறேன். நீ சொல்கிற நித்தியம் திரஷ்டாதிமாம் தத்ர கதாபாணியம் அவஸ்திதம், கையில் கதையை வச்சுட்டு துவாரபாலகன் போல் நான் நின்றுருப்பேன். அங்கே நீ தினம் என்னை பார்க்கலாமே, நித்தியம் திரஷ்டாது, என்னை தினம் பார்க்கலாமே. மத்தர்ஷன மகாக்லாத துவஸ்த கர்ம நிபந்தனஹா, என்னை பார்க்கறதுனால மகாஹ்லாத, அவருக்கு பேரே பிரகலாதன். பிரகலாதன் பார்த்து சொல்கிறார், மகாஹ்லாதம்னாக்க ஆனந்தம்னு அர்த்தம். பிரகலாதம்னாக்க விசேஷமான ஆனந்தத்தை உடையவர்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கே அர்த்தம். இவர் சொல்கிறார், இப்போ மகாஹ்லாதன் உனக்கு பெரிய ஆனந்தம், பேரானந்தத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன தினம் என்ன தரிசனம் பண்ண போகிறேன். துவஸ்த கர்ம நிபந்தனஹா, ஏதோ சேஷமான கர்மா இருந்ததுன்னாக்கா அந்த கர்மாவும் போயிட போகிறது என்னுடைய தரிசனத்தினால. அதனால் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியார் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னார், இப்போ பலி சுதலத்துக்கு போக போகிறான், பாக்கிய யஜ்ஞத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிடுங்கோ அப்படின்னு. சுக்கரர் சொன்னார், இவ்வளவு ஆன பிறகு பகவானே தரிசனம் கொடுத்த பிறகு யஜ்ஞத்தில் பாக்கின்னு ஒன்று ஏதாவது இருக்கான்னு, யஜ்ஞம் எதுக்கு பண்ணுறோம், பகவத் தரிசனத்துக்காக பண்ணுறோம், அது ஆகிடுது, இன்னும் என்ன பாக்கியம் என்ன இருக்குன்னு கேட்டார் அவர். அப்படி இல்லை, அவர் யஜ்ஞம்னு ஆரம்பித்தாக்க அவர் சொல்கிறார், பிராமணாளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கோ பகவான். ஒரு யஜ்ஞம்னு ஆரம்பித்தாக்க அந்த பிராமணர்கள் அந்த பாக்கிய காரியத்தை முடித்து ஆசீர்வாதம் பண்ணினாதான் யஜ்ஞம் முடியும். அதனால் நீங்கள் தான் இங்கே உள்ள பிராமணோத்தமர், அதனால் நீங்கள் எங்கள் யஜ்ஞத்தை முடிக்கணும்னு சொல்லி பகவான் ஸ்வயம் இருந்து யஜ்ஞத்தை முடிக்கும்படி பண்ணுறார் சுக்கராச்சாரியார் மூலமாக. அதன் பிறகு பகவானுடைய ஆக்ஞை பிரகாரம் சுதலத்துக்கு பலியானவன் போகிறான், பிரகலாதனம் போகிறார். தேவேந்திரன் தன்னுடைய விமானத்தில் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது பகவானை தன்னுடைய விமானத்தில் உட்காத்தி வச்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார் தேவேந்திரன். அன்னிலேருந்து பகவானுக்கு பேர் உபேந்திரன் அப்படின்னு பேர். இந்திரனுக்கு தம்பி. உபேந்திரன்னா இந்திரனுக்கு தம்பி. ஏன்னா இந்திரனுக்கு தம்பியாக அதித்தியினுடைய மூத்த புத்திரன் இந்திரன், அதித்தியினுடைய கடைசி புத்திரன் பகவான். அதனால் அவருக்கு பேர் உபேந்திரன் அப்படின்னு பேர் கிடைச்சிது. போகிறதுக்கு முன்னால் பிரம்மாவானவர் அபிஷேகம் பண்ணுறார் பகவானுக்கு. எல்லாரும் அதித்தி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறா, பகவானையே நீ கொண்டு வந்துட்டியே உன்னுடைய புத்திரனாக அப்படின்னு சொல்லி. இந்த வாமனாவதார திரிவிக்ரமாவதார ஆக்கியானத்துக்கு என்ன பலஸ்ருதி அப்படின்னு சொல்கிறார் சுக்கராச்சாரியால். என்ன பலஸ்ருதி? பரமகதி கிடைக்கும், அதுதான் பலஸ்ருதின்னார். அடுத்தபடியாக மத்ஸ்யாவதாரத்துக்கு போகிறார். அதாவது போன கல்பத்துக்கு பிராம கல்பம்னு பேர். இப்போ நடக்கிறது ஸ்வேதவராக கல்பம் இல்லையா. கல்பம்னா ஒரு நாள், பிரம்மாவனுடைய ஒரு நாள். போன பிராம கல்பத்தினுடைய கடைசியில் ஒரு கல்பம் முடிஞ்சாக பிரளயம், அதுக்கு பேர் நைமித்திக பிரளயம்னு பேர். பிரம்மாவனுடைய ஆயுஷ் 100 வருஷம், அது முடிஞ்சதாக மகாப்பிரளயம், எல்லாம் போயிடும். பிரம்மாவே போய் ஐக்கியமாகிடுவர் பகவான்கிட்ட. ஒரு நாளும் ஒரு பிரளயம் உண்டு பிரம்மாவனுடைய ஒரு நாளுக்கு. 1000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவனுடைய ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவனுடைய ஒரு ராத்திரி. இந்த 1000 சதுர்யுகங்களுக்கு பேர் கல்பம்னு பேர். போன பிராம கல்பம் முடிஞ்ச பிறகு நைமித்திக பிரளயம்னு பேர் இருக்குது. நைமித்திக பிரளயத்தில் என்னன்னு கேட்டாக்க, கீழே உள்ள பாதாள லோகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோக பர்யந்தம் எல்லா லோகங்களுக்கும் பிரளயம் வந்துடும். அதுக்கு மேலே உள்ள லோகங்கள் ஒன்றும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு, அங்கே உள்ளவெல்லாம் தபஸ்விகள். அதனால் அவளுடைய தபஸுக்கு இடைஞ்ச வேண்டாம், அவள் பகவானை அடையாளத்தை நம்ம நிறுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. இப்போது போன கல்பத்தினுடைய முடிவில் நைமித்திக பிரளயமானது ஏற்பட்டு
எல்லாமே சமுத்திரத்தில் முழுக போகிற கட்டத்தில் பகவான் வந்து ஆவிர்பாவம் பண்ண போகிறார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, ஹயக்ரீவன் ஒரு அசுரன், அவன் வந்து பிரம்மாவனுடைய வாக்குலேருந்து எல்லா வேதங்களையும் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்போது ராஜாவாக இருந்தவர் சத்யபிரதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜ ரிஷின்னு சொல்கிறார் கதை சொல்லிட்டு போகிற சுகாச்சாரியால். எல்லா ராஜாக்களையும் ராஜ ரிஷின்னு சொல்ல முடியாது இல்லையா? ராஜ ரிஷின்னா யார்? நமக்கு தெரிஞ்ச ராஜ ரிஷி ஜனகர் தான். அதே போல் ராமாயணத்தில் சொல்லும் பொழுது ரகுவம்சத்தில் எல்லாருமே ராஜ ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறா. ராமருடைய வம்சம் பின்னால் பார்க்க போகிறோம் நம்ம. அதெல்லாம் ராஜ ரிஷிங்கிறது எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்போ சத்யபிரதனை ராஜ ரிஷின்னு சொல்லியிருக்காரு. அந்த ராஜரிஷி ஆகிய சத்யபிரதனானவன் இந்த பிரளயம் வரப்போகிறதுன்னு தெரியாது. பிரளயம் வரத்துக்கு 7 நாள் முன்னால் இந்த கதை. நதியில் போய் கிருத்தமாலாங்கிற நதி, அங்கே போய் தினம் பண்ண வேண்டிய ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு தர்ப்பணம் பண்ணிட்டுருக்கான். அப்பொழுது அவனுடைய கையில் ஒரு சின்ன மீனாக வரார் சுவாமி. சின்ன மீன் வந்துடுத்து அப்படின்ன உடனே அந்த மீனை நதியிலேயே திருப்பி விட பார்த்தானவன். அப்போ அந்த மீன் பேச ஆரம்பிச்சு கொடுத்து, இது மாதிரி நதியில் விடாத, நதியில் வந்து பெரிய மீனெல்லாம் இருக்கும், என்னை சாப்பிட்டுடும், அதனால் உங்கள் ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் அரண்மனையில் ஒரு சின்ன தீர்த்த பாத்திரத்தில் என்னை போட்டு வை அப்படின்னு. சரின்னு எடுத்துன்னு போகிறான். ஒரே நாளில் அது ரொம்ப பெருசாக எடுத்து அடுத்தபடியாக 2-3 பாத்திரங்கள் மாத்திரம் கதை அப்படி போகிறது. சின்ன பாத்திரத்து கமண்டலத்துலேருந்து ஒரு பெரிய இது, அப்புறம் அங்கே உள்ள ஒரு குளம், அரண்மனைக்குள்ளே இருக்கிற குளத்தை விட பெருசாக எடுத்தது. அப்புறம் சரி இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய ஏரிக்கு எடுத்துன்னு போகிறான். ஏரியும் போகிறல. அப்புறம் வந்து சரி ஏதோ விளையாடுறார் பகவான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் புரிஞ்சுது அவளுக்கு. அதனால் இவரை கொண்டு சமுத்திரத்தை விட்டு விடுறதா லாயக்குன்னு சொல்லிட்டு சமுத்திரத்துக்கு எடுத்துன்னு போகும்பொழுது இந்த மத்ஸ்யமானது பேசித்து, இது மாதிரி நீங்கள் வந்து என்ன சமுத்திரத்தை விடாத அப்படின்னு சொல்லுது. ஏன் விடக்கூடாதுன்னு கேட்டான். நீங்கள் உங்களுக்கு வேறு இடமே என்னால் கண்டுபிடிக்க முடியல, எங்கே விட்டாலும் அதை விட பெருசாக வளர்ந்துட்டு இல்லைங்க, ஒரே நாளில் இவ்வளோ வளர்ச்சி, அதனால் நீங்கள் சாமானியப்பட்டவர் இல்லை, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே ஆமான்னுட்டார் அவர், நான் மகாவிஷ்ணு தான். இப்போ நீ பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னிலேருந்து 7ஆவது நாளில் இந்த எல்லாமே பூமி முழுக்க பிரளயத்தில் போக போகிறது. அப்போது எல்லா இடத்துலையும் ஜலம் வந்துடும். நீ பண்ண வேண்டியது, அப்போது ஒரு படகு வரும் உங்கள்கிட்ட, அந்த படகுல நீ ஏறி உட்காந்துக்கோ. சப்த ரிஷிகள் அதில் ஏறி உட்காந்துருந்துருப்பா ஆல்ரெடி. நீ வந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவர்களும் அத்தனை தானியங்களும் எல்லாத்துலேயும் சூக்ஷ்ம ரூபமாக எடுத்துண்டு அந்த படகுல ஏறி உக்காந்துக்கோ. அந்த படகானது அந்த ஜலத்தில் கொந்தளிக்கின்ற ஜலத்தில் அல்லாடும் தாங்க முடியாமல். அப்பொழுது நான் ஒரு பெரிய மத்ஸ்யமாக வருவேன். என்னுடைய கொம்பில், மத்ஸ்யத்தினுடைய கொம்பில் அந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை கட்டி அந்த உன்னுடைய படகுல கட்டிண்டு 7 நாள் நம்ம இந்த ஜலத்தில் சுத்த போகிறோம். முன்னாடியே எல்லா ப்ரோக்ராமையும் சொல்லிட்டார் பகவான். 7 நாள் இந்த ஜலத்தில் நாம் சுத்த போகிறோம். அப்பொழுது உனக்கு இந்த அத்தியாத்ம வித்யை, ஆத்ம வித்யையில் ரொம்ப ஆசை இருக்கோ இல்லையோ, அந்த ஆத்ம வித்யை சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். 7 நாள் கழித்து பிரளயம் வந்துடும். அதுக்கு பிறகு உன்னுடைய காலமானது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். அதே போல் 7ஆவது நாள் அவர் சொன்னபடியே நடந்துடுத்து. இவரும் அந்த படகில் ஏறிக்கிறார். அந்த மத்ஸ்யமானது வந்தது. அந்த 7 நாளும் அந்த படகில் சுத்தின்னு இருக்கான் இந்த ராஜர்ஷி ஆகிய சத்யபிரதன். சப்தரிஷிகள் உட்காண்டிருக்கா. தன்னுடைய ஆத்ம வித்தியை சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்குறான். பகவான் பதில் சொல்கிறா. அதுதான் மத்ஸ்ய புராணம். பகவான் வந்து மத்ஸ்ய ரூபம் எடுத்துட்டு இந்த சத்யபிரதனுக்கு சொன்னது தான் மத்ஸ்ய புராணம், ஆத்ம தத்துவம் நிறைந்த புராணம். அதன் பிறகு 7 நாள் முடிஞ்ச பிறகு பகவான் ஸ்வயம் ஆவிர்பவிச்சு அந்த ஹயக்ரீவ அசுரனை கொன்று வேதங்களை திரும்பவும் எடுத்துக்கொண்டு போய் பிரம்மாவிடம் சேர்த்து பிரம்மா புனகா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்த கல்பம் ஆரம்பிக்கணும் போது. இது மத்ஸ்யாவதாரத்தினுடைய சுருக்கமான கதை. அடுத்தபடியாக 9வது ஸ்கந்தத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். 9வது ஸ்கந்தம் முழுக்கவே சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு 2 வம்சத்தினுடைய ராஜாக்களை சேர்ந்த கதை.
அது ரொம்ப ஏராளமான ராஜாக்களை பற்றி பேசுகிறார் சுகபிரம்மம். சூரிய வம்சத்தில் உள்ள ஏராளமான ராஜாக்கள், சந்திர வம்சத்தில் உள்ள ராஜாக்கள், ரொம்ப விஸ்தாரமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார். அதில் சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். சூரிய வம்சம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, சூரியனுடைய புத்திரன் மனு, வைவஸ்வத மனு. விவஸ்வான்னாக்க சூரியன், விவஸ்வானுக்கு புத்திரனாக பிறந்தவன் வைவஸ்வத மனு. அவர்கிட்ட ஆரம்பம். அதனால தான் சூரிய வம்சம்னே பேர். சூரியனுடைய புத்திரனாக வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனுவுக்கு நிறைய குழந்தைகள். இப்போ ஒரு குழந்தைகளுக்கும் கிளைகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் அவர். முக்கியமான சில ராஜாக்கள், சில விஷயங்கள் அதை மாத்திரம் சொல்லிட்டு போகிறார். அந்த பல புத்திரர்களில் ஒரு புத்திரன் பேர் ஷர்யாதி அப்படின்னு பேர். எடுத்த உடனே முதல் அவர் ஆரம்பிக்கிற கதை ஷர்யாதியனுடைய கதை. ஷர்யாதியனுடைய புத்திரிக்கு பேர் சுகன்யான்னு பேர். அந்த சுகன்யாவோட கதை தான் பிரதானமான கதையாக எடுத்துன்னு இருக்கார் சுகபிரம்மம் இந்த ஸ்கந்தத்தில். சூரிய வம்சத்தினுடைய ஆரம்பத்தில், சூரிய வம்சத்தில் ராமரே வரப்போகிறார், ராமாயணம் வரை சொல்ல போகிறார் அவர் பின்னால். ஆனால் அதுக்கு முன்னால் சுகன்யாவை கொண்டு வரார். அப்படின்னா என்ன காரணம்? சுகன்யாவினுடைய பாதிபிரத்தியம், சுகன்யாவினுடைய கதை அப்படி ஒரு ஆச்சரியமான கதை. அதுக்காக அதை முதல்ல கொண்டு வந்துட்டார். ஏன்னா மனுவனுடைய புத்திரர்கள் சரியாதி ஒரு புத்திரன், இன்னொரு புத்திரன் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்குடைய வம்சத்தை சொல்லிட்டு போனால் ராமர் வந்துடுவார். அதை சொல்லலாமோ இல்லையோ? சொல்லலாமோ இல்லையோ? எந்த புத்திரன்லேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று கணக்கு இல்லையே. சரியாதியிலேருந்து ஆரம்பிக்கிறார் இவர். ஒரு நாள் இந்த ஷர்யாதியானவன் வேட்டையாடுவதற்காக வனத்துக்கு போயிருந்தபொழுது, குடும்பத்தில் எல்லாரையும் ஆயிட்டு சைன்யத்தோடு போகும்பொழுது, இந்த சுகன்யா சின்ன பொண்ணு, 10 வயசு, அப்போ தோழிகளோட விளையாடின்னு இருக்காள். ஒரு வல்மீகம், எறும்பினுடைய புத்து, அந்த புத்தில் 2 ஜோதிஷ் தெரியுது. புத்தில் போய், எறும்பு புத்தில் போய் 2 ஜோதிஷ் தெரியுது அப்படின்னு. குழந்தை தானே, அதனால் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆச்சரியம். அதனால் பக்கத்திலே கடந்த ஒரு முள், அந்த முள்ளை எடுத்து அந்த 2ஐயும் குத்தின உடனே அதுலேருந்து ரத்தம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சுடுத்து. சாதாரண ஏதோ ஜோதிஷ், ஒரு மின்மினி பூச்சி மாதிரி வச்சுங்களேன். மின்மினி பூச்சியில் குத்தினா இவ்வளோ ரத்தம் வருமா? என்ன வராதோ இல்லை. ரத்தம் வந்த உடனே பயம் வந்துடுது. அந்த இடத்துட்டு ஓடி போயிட்டா சுகன்யா. அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, உள்ளே உட்காண்டிருந்தவர் சவண மகர்ஷி. சவண மகர்ஷி தபஸுனால தன்னை மூடின்னு விட்டார் அந்த வல்மீகத்தினால. அது இவளுக்கு தெரியாது. அவருடைய 2 கண்கள், அது இந்த 2 கண்களை குத்தி விட்டா அந்த பொண்ணு தெரியாதனமா. இப்போ என்ன எடுத்து சவண மகர்ஷி கோபம் வந்துடுத்து. அவர் ஒன்றும் சபிக்கல. அதுதான் ஒரு ஆச்சரியம். பகவான் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். பகவானுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுத்துன்னா பகவான் கோச்சிட்டு விடுறார், இவா கோச்சிக்கிறது முன்னால். அதனால் பகவானுடைய ஏற்பாட்டின்படி என்ன எடுத்துனாக்க, அங்கே உள்ள அத்தனை பேருக்கும், ராஜாவிலேருந்து ஆரம்பித்த அத்தனை சைனிக்கால் எல்லாருக்கும் மலமூத்திர விசர்ஜனம் நின்று போயிடுது. எல்லோரும் திண்டாடுறான். இப்படி ஒரு அதிசயமான ஒரு திருப்பம். ராஜா உடனே விசாரிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏதோ யாரோ தப்பு பண்ணியிருக்கா, யாரோ பெரிய மகர்ஷிட்ட அபச்சாரம் பண்ணியிருக்கா, இங்கே சவணர் இருக்கார், சவணருக்கு யாராவது அபச்சாரம் பண்ணினேலா அப்படின்ட்டு. எல்லோரும் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற. நிஜமாக தெரியாது தானே. அப்புறம் இந்த சுகன்யாவுடைய டேர்ன் வந்த உடனே சொன்னால், எனக்கு சவணர்னு தெரியாது, நான் இது மாதிரி நடந்தது சொன்னாகும், இந்த மாதிரி நான் பண்ணினேன், ரத்தம் வந்துடும், ஐயோ ஆபத்து வந்துடுத்துன்னு. உடனே புரியாரா அங்கேருந்து விழுந்தடிச்சுட்டு ஓடி வரான். சுகன்யாயும் ஆயிடுச்சுன்னு வந்து அந்த புத்துக்கு நேரம் நின்று நமஸ்காரம் தான் முதல் நமஸ்காரம். அப்புறம் தான் பேச்சு. இது மாதிரி என் பொண்ணு தெரியாதனமாக பண்ணிவிட்டா, நீங்கள் அதில் உள்ள இருக்கேள்னு தெரியாது. உடனே சவணர் வெளியில் வந்தார். அவருடைய கண்ணிலேருந்து ரத்தமானது பிரவகிக்கிறது. தெரியாதனமாக பண்ணிவிட்டா நீங்கள் க்ஷமிக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடினான் ராஜா. அப்போது சவணர் சொன்னார், போனால் போகிறது நான் விட்டு விட்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. தூக்கி வாரி போட்டுது ராஜா. ஏன்னா எவரோ மகா கிழவர், விருத்தர்னு அப்படி ஒரு வர்ணிச்சிருக்கார் சுகர். கிழவர்னா சாமானிய கிழவர், தொண்டு கிழவர். இவ்வளோ சின்ன குழந்தை, 10 வயசு ராஜகுமாரி, இவ்வளோ போய் அவரு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னாக்கா ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த நிமிஷம் கல்யாணம் பண்ணி வைங்கிறார். திரும்பி அரண்மனைக்கு போகிறதுக்கு சம்மதிக்கல அவர். இப்போது கல்யாணம் பண்ணி வை, அப்போ தான் நான் ஒத்துப்பேங்கிறார். ராஜாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரின்னு ஒத்துனுட்டான், வேறு வழி இல்லை. சவணர்கிட்ட போய் அபச்சாரப்பட முடியாது. அதனால் சரின்னு சுகன்யா கேட்டான், அவளும் சரின்னு விட்டான். சந்தோஷமாக சரின்னு விட்டான். ஏன் சந்தோஷமாக தெரியும்னாக்கா, சவணரை கண்டா பிடிச்சிருக்குங்க, இந்த கிழவரை கண்டா பிடிச்சிருக்குங்கிற காரணத்தினால இல்லை.
தான் பண்ணின தப்பை உணர்றாகும். தான் பண்ணின தப்புக்கு தண்டனையாக அவர் சொன்னது நியாயம். அதான் அந்த குழந்தையினுடைய அதுலேருந்து ஆரம்பமாகிறது அந்த குழந்தையினுடைய பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் ராஜாவானவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு வேண்டிய புத்திமதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு ராணியும் இருக்காள், எல்லோரும் இருக்காள். எல்லோரும் கிளம்பி போயிட்டா ராஜதானிக்கு. இங்கே காட்டில் இவர் கவர்னரும் இந்த சுகன்யாவும் இருக்கா. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இவ பதி சுஷ்ரூஷ பண்ணுறதை பல ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார் சுகர். அதுதான் முக்கியமான கட்டம். இந்த கதையிலேயே முக்கியமான கட்டம் என்னென்னா, இந்த சின்ன பொண்ணானவள் அந்த கழவரான கண் தெரியாத குருட்டு கழவருக்கு எப்படி சுஷ்ரூஷ பண்ணினாள்ங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் பல இதில். இங்கே வர்ணிக்கிறதை விட ஜாஸ்தி தேவி பாகவதத்தில் வர்ணிச்சிருக்காள். நான் தேவி பாகவதத்தில் கதை சொல்லும் பொழுது ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் இதை பற்றி. அவ்வளோ ஒரு வர்ணனை. எப்படி அவர் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து அவரை கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறது, அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறது, அவருக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, அவருக்கு வேண்டிய யஜ்யங்கள்லாம் விட முடியாத யஜ்யத்துக்கு கூட இருந்து உபகாரம் பண்ணுறது, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தார். சுஷ்ரூஷையினால் ரொம்ப சந்தோஷப்பட்டு கவர்னர் என்ன பண்ணார், ஒரு சமயம் அங்கே அஸ்வினிகுமார் ஆள் வந்தாள் தேவலோகத்திலேருந்து, அந்த இவா இருக்கிற காட்டு பிரதேசத்துக்கு. அஸ்வினிகுமார் ஆள் தேவலோகத்து வைத்தியர்கள். தேவலோகத்தில் வைத்தியர்கள் யாருன்னா அவள் 2 பேர், அஸ்வினிகுமார் ஆள்னு பேர். அவளுடைய அழகும் அவளுடைய யௌவனமும் ரொம்ப பிரசித்தம். அஸ்வினிகுமார் ஆள் அவள் வந்திருக்கா அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணார், கவர்னர், அதுக்கு கதையெல்லாம் இருக்குது, நான் அந்த கதைக்குள்ளே போகலை. கவர்னர் என்ன பண்ணார், இந்த அஸ்வினிகுமார் ஆளை கூப்பிட்டு, நீங்கள் என்னை யுவாவாக, அது முடியும் அவளால், தேவர்கள் இல்லையா, அதனால் என்னை யுவாவாக பண்ணிவிடுங்கோ, ரொம்ப சுஷ்ரூஷ பண்ணிட்டுருக்கா, இவள்கிட்ட நான் சந்தோஷப்பட்டுருக்கேன், அதனால் என்னை யுவாவாக பண்ணிவிடுங்கோ. நீங்கள் எதுக்காக என்னை யுவாவாக பண்ணணும், என்னுடைய தப்போபலத்தினால நான் கேட்குறேன்னு நினச்சிக்க வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணுறேன், அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறேன், ப்ராமிஸ் பண்ணேன். என்ன உபகாரம்? தேவர்கள் அவளுக்கு இவர் என்ன உபகாரம்? அது ஒரு ஆச்சரியம். தேவலோகத்தில் தேவர்கள் எல்லாருக்கும் சோமபானம் உண்டு. நாம் இங்கே யஜ்ஞத்தில் சோமபானம் பண்ணின கொடுத்தோம்னாக்கா எல்லாருக்கும் சோமபானமானது போய் சேர்றது. ஆனால் இந்த அஸ்வினிகுமார் ஆளுக்கு கிடையாதுன்னு ஒரு ரூல் போட்டு வச்சுருந்தான் தேவேந்திரன். ஏன்னா டாக்டர் அப்படின்னாக்கா மட்டம் அவளுடைய ஹைரார்க்கியில், தேவலோகத்து ஹைரார்க்கியில் வைத்தியர்னாக்க மட்டம். அதனால் வைத்தியர்களுக்கு சோமபானம் கிடையாது, அஸ்வினிகுமார் ஆள் கிடையாதுன்னு தேவலோகத்து ரூல். ரொம்ப வருஷமாக, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. அது இவருக்கு தெரியும், கவர்னருக்கு. அதனால் அஸ்வினிகுமார் ஆளை பார்த்து ரொம்ப கெட்டிக்காரர். இவர் சொன்னார், உங்களுக்கு சோமபானம் பண்ணி வைக்கிறேன்னா நீங்கள் எனக்கு யுவாவாக பண்ணிவிடுங்க. உங்களால் எப்படி சோமபானம் பண்ணி வைக்க முடியும், தேவேந்திரனுடைய கட்டளையாச்சு அது அப்படி, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு என்ன பண்ண, அந்த அஸ்வினிகுமாரால் ரொம்ப கெட்டிக்காரா. இந்த சுகன்யாட்ட சொன்னால் கையை பிடிச்சி இவர் அழைச்சிட்டு வா அந்த குளத்தில் இவர் ஸ்நானம் பண்ண வை அப்படின்னா. ஸ்நானம் பண்ணி அவர் இவளும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். ஸ்நானம் பண்ணுற அந்த க்ஷணத்துக்குள்ளே இவ அஸ்வினிகுமாராலும் சவனர் மாதிரி வேஷம் போட்டுருட்டா. இப்போ 3 சவனர்கள் இருக்கா. இப்போ 3 சவனர்கள், 3 பேரும் ஒரே மாதிரி சௌந்தர்யம், ஒரே மாதிரி யுவா. ஒரிஜினலாக வந்த சவனர் யுவாவாக ஆனவர். இவா 2 பேரும் அந்த வேஷம் போட்டுண்டா. இவா ஏற்கனவே தேவர்கள், அதனால் இவா யுவாவாக இருக்கிறதுல சௌந்தரியமாக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. இவாள சௌந்தரியத்துக்கு பேர் போன அஸ்வினிகுமார் ஆள். இப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த சுகன்யாட்ட சொன்னால் யார் ஒழுங்கான உண்மையான சவனரோ அவருக்கு நீ மாலை போடு அப்படின்னு. இப்போ எனக்கு மாலை போடுறது, யாருக்கு மாலை போடுறது ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப கெட்டிக்காரி. அவள் என்ன பண்ணால் அஸ்வினிகுமார் ஆள்கிட்டே பிரார்த்தனை பண்ணான், நீங்களும் அஸ்வினிகுமார் ஆள், நீங்கள் தான் எனக்கு என்னுடைய பாத்திபிரத்தை மெச்சி கொண்டாடி நீங்கள் எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டான். உடனே அஸ்வினிகுமார் ஆள் இவளுடைய பாத்திபிரத்தியத்தினால் சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் அஸ்வினிகுமார் ஆளையே பறிச்சுடுவோமே அப்படிங்கிற எண்ணம் வராமல், அது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு தர்மம் இருக்குது. அஸ்வினிகுமார் ஆள் என்னதான் இருந்தாலும் தேவர்கள், அவளையே நம்ம பர்த்தாவை வரிச்சுடுவோமே அப்படி நினைக்கலையோ. அந்த மாதிரி இவளுக்கு ஒரு டெஸ்ட்டு தானே வச்சாவா. இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண நாளில் உடனே அஸ்வினிகுமார் ஆள் தன்னுடைய சுயரூபத்துக்கு வந்துட்டு இவர் தான் சவனர்னு காமிச்சுட்டு அவள் விமானத்தில் ஏறிண்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாள்.
இந்த சவனரும் இந்த யுவாவான சவனரும் இந்த சுகன்யம் இந்த காட்டில் இருந்துட்டுருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் சீக்கிரமே நடந்துடுத்து. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே நடந்துடுத்து. சரியாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணை பார்க்கலாம்னு வரார். இங்கே வந்து பார்த்தா சவனரை காணும், பழைய சவனரை காணும். யாரோ ஒரு யுவாவோட கொண்டாடின்னு இருக்கா அப்படின்னு மகா கோபம் வந்துடுத்து சரியாத்துக்கு. இருக்காதா பெண்ண? ஆஹாஹா, தன்னுடைய பொண்ணுடைய நடத்தை இவ்வளவு மோசமாக கண்ணாபின்னான்னு வைய ஆரம்பிச்சுட்டார் அந்த சரியாத்தி சுகன்யா. அப்புறம் சுகன்யா வந்து சமாதானப்படுத்தி உண்மையை சொல்லி அப்படியான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ராஜா. அப்போது என்ன பண்ணான் சரியாத்தி, இது மாதிரி நான் ஒரு யஜ்ஞம் பண்ண போகிறேன், அந்த யஜ்ஞத்துக்கு நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவனர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான். சவனருக்கு இப்போ காரியம் ஆகணும். என்ன காரியம்? அந்த அஸ்வினிகுமார் ஆளுக்கு சோமபானம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால் அந்த காரியம் பண்ணணும் இல்லையோ. என்ன பண்ணார்? ஒரு நேரம் நான் வரேன்னார். யஜ்ஞத்துக்கு போனார். சுகன்யாயும் ஆயிடுச்சுன்னு போனார். போயிட்டு அங்கே யஜ்ஞத்தில் சோமபான கட்டம் வரும்பொழுது தேவேந்திரனுக்கு சோமபானம் பண்ணி வச்சா மாதிரி எல்லா தேவர்களும் சுயம் வந்து சோமபானம் பண்ணுறா. ஏன்னா பெரிய மகர்ஷிகள், சவணர் மாத்திரமில்லை, ஏராளமான மகர்ஷிகள் வந்து கூடி பண்ணுற யஜ்ஞத்துக்கு சுயம் வந்துட்டா அவள்லாம் தேவர்கள்லாம். எல்லா தேவர்களும் வந்து சோமபானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சோமபானத்தில் ஒரு பாகத்தை இவர் தனியாக எடுத்து வச்சுன்னு அஸ்வினிகுமாராவை கூப்பிட்டு நீ சோமபானம் பண்ணு அப்படின்னு விட்டார். அஸ்வினிகுமாரா பண்ணுறதுக்கு பயப்படுறான். தேவேந்திரனும் உட்காந்துருக்கார், இவரோட சோமபானம் பண்ணுங்கிறார். என்ன இது அக்கிரமமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னார். சோமபானம் பண்ண வச்சுட்டார் இவர் அப்படின்னு உடனே தேவேந்திரன் மிரட்டினார் சவணரை. என்ன நினச்சின்னு இருக்கே நீ, சட்டத்தை மீறுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணது தான் தப்பு, அவளுக்கு ஏன், அவளும் தேவர்கள் தானே, அவளுக்கு ஏன் சோமபானம் கிடையாது, நீ பண்ணது தப்புன்னு இவர் ஆர்கியூ பண்ணார். கோபம் வந்தது தேவேந்திரனுக்கு. தன்னுடைய வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணினான் சவணர் மேலே. அதுக்குள்ளே சோமபானம் பண்ணிவிட்டான். அஸ்வினிகுமாரர்களுடைய சோமபானம் ஆயிடுத்து. இவர் பார்த்தார் சவணர். தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணுறான்னு உடனே ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளோதான். அந்த கை எந்த கையில் வஜ்ராயுதத்தை கையில் வச்சுன்னு இருக்கானோ தேவேந்திரன், அந்த கையை எந்த பொசிஷனில் இருக்கோ அப்படியே நின்று ஸ்தம்பிச்சு போயிடுது. கை அசைய மாட்டேங்கிறது, வஜ்ராயுதமும் நகர மாட்டேங்கிறது. அப்புறம் ப்ரஹஸ்பதி பகவான் பாக்கி உள்ள மகரிஷிகள் எல்லாரும் சவணர்கிட்ட காலில் விழுந்து, இந்திரனும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய காரியத்துக்காக பிரத்யம் போயிட்டேன்னு இந்திரன் திரும்பி தேவலோகத்துக்கு போனால் போகிறோம்னு எடுத்து ஸ்வஸ்தமாக அப்படி கொண்டு விட்டார் சவணர். அப்பேற்பட்டவர் சவணர், சாமானியப்பட்டவர் இல்லை சவணர். இந்த சவணருடைய பாத்திபிரத்தியத்தை பற்றி சொல்லும்பொழுது, பாத்திபிரத்துக்கு தான் அந்த கதையை சொல்லும்பொழுது ராமாயணத்தில் ஒரு கட்டம் வருது. சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கும் பொழுது இந்த ராட்சசிகள்லாம் சீதையை பயமுறுத்துறா இல்லையா, ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணம் பஜ பர்த்தாரம் திருப்பி பாட்டு மாதிரி சொல்கிறாவா, ராவணனே பர்த்தாவா பண்ணிக்கோ அப்படி. அப்போது சீதை பதில் சொல்கிறா, இது மாதிரி நீ என்னை வந்து என்ன நினைச்ச நீ, நான் வந்து ராவணை தவிர யாரையும் மனசினால் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 11 பதிவிரதாஸ்திரிகளுடைய பேரை சொல்கிறாள் சீதை. சுந்தரகாண்டத்தில் வருது. தீனோவா ராஜ்ய, ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது. தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு. தீனனாக இருக்கலாம், ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாம், யார் என்னுடைய பர்த்தாவோ அவன்தான் எனக்கு குரு. தம் நித்தியம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. ஆனால் அவனையே தான் மனசினால் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேரை சொல்கிறான். யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனை எப்படி சுவர்ச்சலையானவள் மனசினால் எப்பவும் நினச்சின்னு இருக்காளோ, நித்தியம் அனுரக்தாஸ்மி எப்பவும் நினச்சின்னு இருக்காளோ, அதே போல் யதாசகி மகாபாகா சக்கரம் சமுபதிஷ்டதி. தேவேந்திரனை எப்படி இந்திராணியானவள் பின்பற்றாளோ அதே போல் அருந்ததியானவள் வசிஷ்டரை, ரோஹிணியானவள் சந்திரனை 11 பேர் சொல்லிட்டு போகிறாள். லோபாபுத்ரியானவள் அகஸ்தியரை, அடுத்தபடியாக லோபாமுத்ரா யதா அகஸ்தியம் சுகன்யா சவனம் யதா. அங்கே வருது சுகன்யை. சாதாரண ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் தானே சுகன்யை. பாக்கி பேராவது ஏதோ ஒரு விசேஷ அட்டைன்மெண்ட்ஸ் உள்ளவா. அது இந்த 11 பேர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கான்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சுகன்யா சவனம் யதா. அடுத்தபடி சாவித்ரி சத்யவான், அடுத்தபடியாக கபிலர் ஸ்ரீமதி, அடுத்தபடியாக சௌதாசன் மதயந்தி, அவளும் இந்த சூரிய வம்சத்தில் பெரிய ராஜா சௌதாசன். அடுத்தபடி கேஷினி சகரன், அடுத்தபடியாக நைஷதம் தமயந்தி இவ பைமீபதி மனுவிரதா. நைஷதம் தமயந்தி, நளன் தமயந்தி.
இப்படியாக இந்த 11 பேரை சொல்கிறாள் சீதையானவள். அடுத்தபடியாக இப்போது மனுவனுடைய புத்திரர்கள்னால் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? ஒரு புத்திரன் ஷரியாதி, அந்த சுகன்யாவில் போய் நாம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தபடியாக இப்போ இன்னொரு புத்திரன்ட்ட போக போகிறோம். மனுவனுடைய இன்னொரு புத்திரன், வைவஸ்வத மனுவனுடைய இன்னொரு புத்திரன் நபகன். அந்த புத்திரனுடைய அவன் புத்திரனுக்கு புத்திரன் நாபாகன், நபகனுடைய புத்திரன் நாபாகன். இந்த நாபாகன் ரொம்ப பெரிய ஒரு சிவபக்தன். சிவனுடைய அனுகிரகத்தினால ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடைகிறான். அந்த நாபாகனுடைய புத்திரன் அம்பரீஷன், சூரிய வம்சத்தில் ராஜா. இந்த அம்பரீஷன் எப்படின்னா பரம விஷ்ணு பக்தன், பரம விரக்தன். அவனை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். என்ன விஸ்தாரமாக சொல்லிருக்கு அப்படின்னாக்கா, இந்த பூலோகம் முழுக்க அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தாலும், ஏகபத்திர சாம்ராஜ்யமாக அவன் சக்கரவர்த்தியாக அவன் இருந்தாலும் கூட, ராஜ்யத்தையும் தங்கிட்ட உள்ள ஐஸ்வர்யத்தையும் அவன் எப்படி மதித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி மதித்தான்? சாதாரண ஒரு மண்ணை போல மதித்தான். லோஷ்டவத்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கு இல்லையா? பணத்தை மண்ணாக மதிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். ஏன இதம் விஸ்வம் லோஷ்டவத், இந்த உலகம் முழுக்க மண்ணுக்கு சமானமாக நினைச்சான். ஏன, இந்த காரணத்தினால. எந்த காரணத்தினால? வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் பாவம், உயர்ந்ததான பக்தி பாவத்தை வாசுதேவனிடமும் வாசுதேவ பக்தர்களிடமும் அவன் வச்ச காரணத்தினால அவாதான் பெரியவா, இந்த பூமி பெரிசா, இந்த ஐஸ்வர்யம் பெரிசா அப்படிங்கிற விரக்தி அவன்கிட்ட இருந்தது. அதனால் இந்த லோக வாழ்க்கையே சொப்னத்துக்கு சமமாக நினைச்சான். மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம். எப்பவும் பகவானுடைய ஸ்மரணையாகவே இருந்தானாம் இந்த அம்பரீஷன். ஆச்சரியமான ஒரு வர்ணனை. ஒரு 5-6 ஸ்லோகம் சொல்லிட்டு போகிறார் பகவான் அவன் எப்படி ஸ்மரிச்சுன்னு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு. சவை மன கிருஷ்ண பதாரவிந்தையோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. அவன் மனசு எப்பவும் கிருஷ்ணருடைய பாதாரவிந்தத்திலே இருந்தது. அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? வைகுண்ட குணானுவர்ணனே, பகவானுடைய குணங்களை வர்ணிப்பதிலே இருந்தது. அதே போல் அவனுடைய பாதம் எங்கே போச்சு அப்படின்னாக்க, எங்கே போனாலும் பகவானுடைய ஆலயத்துக்கு போகிறதாக தான் அவனுடைய நினைப்பு. அதனால் அவன் ராஜ்யகாரியம் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. ராஜ்யகாரியம் பண்ணும் பொழுதெல்லாம் பகவத் ஸ்மரணையோடு அவன் பண்ணுறதுனால எல்லாமே பகவத் காரியமாக அவனை அப்படி தான் எல்லாருமே பண்ணணும். அப்படி தான் சாஸ்திரம். அதை அவன் பண்ணிட்டு இருந்தான் அந்த அம்பரீஷன். அவன் பேசுகிறதெல்லாம் சாதாரண லௌகிகமான பேச்சாக இருந்தால் கூட பகவத் பக்தியான பேச்சாக அவன் நினைச்சான். அவன் போகிற இடமெல்லாம் சாதாரண இடமாக இருந்தால், யுத்த பூமியாக இருந்தாலும் கூட அது வைகுண்டத்துக்கே தான் போகிறதாக நினச்சான். காதல விஷயங்கள்லாம் பகவத் கதையாக நினைச்சான். இப்படி தன்னுடைய ஒரு அங்கத்தினாலேயும் அவன் பண்ணுற காரியங்கள் எல்லாம், தான் சாப்பிட்ற ஆகாரம் எல்லாம் பகவானுக்கு படைத்த நைவேத்தியமாக நினைச்சான். இப்படி எல்லாம் அப்படி பலவிதமான அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி பகவானை ரொம்ப சந்தோஷப்படுத்தின காரணத்தினாலே பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அந்த அம்பரீஷனுக்கு பாதுகாப்பாக அரண்மனையிலேயே, அந்த ராஜ தர்பார்லேயே அம்பரீஷனுடைய சீட்டுக்கு பக்கத்தில் சுதர்சன சக்கரத்தை ஸ்தாபிச்சுட்டார் பகவான். அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு அனுகிரகம் வேறு யாருக்கும் அது மாதிரி பண்ணலை பகவான். எந்த சரித்திரத்திலையும் சுதர்சன சக்கரத்தில் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தார். ஒரு ராஜாவுக்கு பாதுகாப்பாக அப்படின்னு கிடையாது. அம்பரீஷன் ஒருத்தனுக்கு தான் அந்த அனுகிரகம். அந்த அம்பரீஷனுடைய பத்னியும் அதே போல் பக்திஷீலை. இவா 2 பேரும் சேர்ந்து 1 வருஷம் ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணினாள். அந்த 1 வருஷ காலம் முடிஞ்சு அந்த ஏகாதசி விரதத்தை உத்தியாபனம் பண்ணுறாள். அப்போ என்ன பண்ணாள்னா 3 ராத்திரி அவள் பட்டினி கிடக்கா, உபவாசம் இருக்கா. அதான் நவமி அன்னைக்கு ராத்திரி, தசமி அன்னைக்கு ராத்திரி, ஏகாதசி பூரா நிர்ஜலமாக இருக்கா அவள் இந்த ராஜ தம்பதிகள். தசமி அன்னைக்கு ராத்திரியும் ஏகாதசி பூராவும் நம்ம எல்லாருமே இருக்கணும். இது சாஸ்திரம் எல்லாருக்கும் விதித்த விதி. இது அம்பரீஷில் பாத்திரம் விதித்த விதி இல்லை. அவன் எக்ஸ்ட்ராவாக பண்ணிடுறது நவமி ராத்திரியும் இருந்தது தான் அவன் பண்ணது. எக்ஸ்ட்ரா 3 ராத்திரி இருந்தது. இப்போ இந்த துவாதசியானது வந்துடுத்து, மற்ற நாள் கார்த்தால பாரணை பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்து. பாரணைன்னா இந்த விரதத்தை பிரேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு பேர் பாரணைன்னு பேர். அதான் பாரணைன்னா வேறு ஒன்று. துவாதசி பாரணைன்னு சொல்கிறது அதனால தான், விரதத்துக்கு பிறகு சாப்பாடு அப்படிங்கிறதுனால. அப்போது
துர்வாச பகவான் வந்து சேர்ந்தார் அந்த இடத்துல. தஸ்ய தர்ஹ்யதி சாக்ஷாத் துர்வாசா பகவான் அபூத். துர்வாசா பகவான் சொல்லிட்டார் சுகாச்சாரியாலே. பகவான் துர்வாசர் வந்து சேர்ந்தார் அப்படின்னார். சரி, பெரிய மகர்ஷி வந்துட்டார் அப்படின்னு உடனே சந்தோஷம் தாங்கல அம்பரீஷனுக்கு. நல்ல சமயத்தில் வந்தேள், நான் பாரணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தேன், அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடித்தேன். ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கார். அவன் பண்ண பூஜை அபிஷேகங்கள்லாம் வர்ணிச்சிருக்கார் சுகாச்சாரியா. அதெல்லாம் முடிஞ்சு பாரணைக்கு உட்கார போகிற கட்டத்தில் நீங்கள் வந்தேள், அஹோபாகியம். அதனால் நீங்கள் முதல்ல ஆகாரத்தை ஸ்வீகரிக்கணும். ஆகாரம் ஸ்வீகரிச்சின பிறகு தான் தன்னுடைய ஆகாரம். அப்படி தான் சாஸ்திரம் அப்படின்னுட்டு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் பாக்கி இருக்குது, நான் நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் வரவே இல்லை. அங்கே போனவர் பிரம்ம தியானத்தில் இருந்துட்டார் அவர். அதனால் காலத்தினுடைய போக்கு தெரியல அவருக்கு. டைம் தெரிஞ்சால் தானே திரும்பி சொன்ன டயத்துக்கு திரும்பி வருது. டைமே தெரியாமல் பிரம்ம தியானத்தில் இருக்கிறவருக்கு எப்படி டைம் தெரியும்? அதனால் அவர் அது மாதிரி இருந்துட்டார். அவர் இருந்துட்டார்னு போனவர் திரும்பி வரலன்னொடனே இப்போது துவாதசிக்கு பாரணைக்குன்னு காலம் இருக்குது. அந்த காலத்துக்குள்ளே பாரணை பண்ணினா தான் பாரணைன்னு பேர். அதுக்கப்புறம் பண்ணினாக்கா அது தப்பு. அந்த பாரணைக்குள்ளே காலம் பண்ணினா தான் இந்த விரதத்தினுடைய, அதுவும் ஒரு வருஷம் இருந்த விரதம் அது. அதனால் அந்த விரதத்தினுடைய பலன் கிடைக்கணும்னா பாரணை பண்ணி ஆகணும் சாஸ்திரம். இப்போது அவர் இல்லாமல் பாரணை பண்ண முடியாது. இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்ட உடனே கூட இருந்த பிராமணாள்கிட்ட யோஜனை கேட்டான் அம்பரீஷன். பிராமணாலாம் சொன்னால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. துர்வாசரோ கோபிஷ்டர் வேறு, அவருடைய அப்பேற்பட்டவர் வந்திருக்கார் மகரிஷி. அவர் இல்லாமல் சாப்பிட்றதுங்கிற கொஸ்டனே கிடையாது, சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது. அதனால் இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னாக்க, அந்த துளசி தீர்த்தத்தில் ஒரு சொட்டு எடுத்து நீ ஆச்சமனம் பண்ணிவிடு, அது போரும். அது சாப்பிட்டதுக்கும் சமானம், சாப்பிடாததுக்கும் சமானம் அப்படின்னு ஒரு யுக்தி சொன்னாவா. அதன் பிரகாரம் அந்த துளசி தீர்த்தத்தை ஆச்சமனம் போல் கையில் எடுத்துன்னு சாப்பிட்டார். அவ்வளோதான் பண்ணார் அவர் அம்பரீஷ். உடனே வந்துட்டார் அவர் கரெக்டாக டைம் பார்த்துட்டு. துர்வாசர் வந்தவர் தன்னுடைய ஞான திருஷ்டினாலே இவன் இது மாதிரி பண்ணிவிட்டான்னு தெரிஞ்சுண்டு, நீ நான் இல்லாமல் எப்படி பாரணை பண்ணினேன்னு கேட்டார். இல்லை பாரணை பண்ணுங்கிற நோக்கத்தில் பண்ணலை, நடந்ததை சொன்னான். இது மாதிரி துவாதசி காலம் போயிட போகிறதுங்கிறதுனால. ஓ, காலம் முக்கியமாக என்னை விட்டுட்டு அப்படின்னா ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய ஜட்டையிலேருந்து ஒரு கேசத்தை எடுத்து அதை அபிமந்திரிச்சு ஆபிச்சார பிரயோகமாக பண்ணினார் அந்த ராஜாவின் பேரில். அது உடனே அந்த கேசமானது என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய ராட்சசி, கிருத்தியா அப்படின்னு பேர். அந்த ராட்சசியினுடைய ரூபம், அந்த ராட்சசியை வர்ணிச்சிருக்க, பயங்கரமாக இருக்குது அந்த ராட்சசி. கையில் ஒரு பெரிய வாள் கத்தி வச்சுட்டுருக்கா. அப்படியே பாயராள் அந்த ராஜா பேரில். எப்படி இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்க. பெரிய மகரிஷி வந்திருக்கார், மகரிஷிக்காக காத்துன்ருக்கார். இவர் சாப்பிடலை, துளசி ஜலம் ஒரு சொட்டு. இவரோ சபிக்கிறார் வந்தவர். சபிச்சுட்டு இந்த ராட்சதி ஏவிட்டா ராட்சதி பாயரா. இதான் இப்போ உள்ள நடந்திருக்கு. அந்த பாயக்கூடிய ராட்சதி பார்த்துட்டுருக்கிற அம்பரீஷனானவன் இந்த கட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் சுகாச்சாரியா, அவனுடைய பக்தியினுடைய மேன்மையை சொல்கிறதுக்காக. ராட்சதி பாயராள்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணுவா, ஒரு அடி பின்னால் போவா, அல்லது தங்கிட்ட உள்ள ஆயுதங்களை எடுத்துட்டு ராட்சசியை பண்ணுறதுக்கு போவா. அதுவும் ராஜா, பூலோகம் முழுக்க ஆதிபத்தியம் உள்ள ராஜா, சாமானிய ராஜா இல்லை. அவன் என்ன பண்ணினான்னா, ஒரு ஸ்டெப்பு கூட என்னண்ட வைக்கல, நின்ன இடத்துலையே நின்றுருந்தான். ஒரு ஆயுதத்தையும் எடுக்கலை. இன்னும் ஆயுதம் எடுக்கக்கூடிய காலம் இல்லை இது. இப்போ தான் பாரணை பண்ண வேண்டிய காலம். மகரிஷி வந்திருக்கார், இது சண்டை போட வேண்டிய காலம் இல்லை. பகவான் நம்மளை காப்பாற்றுவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் கொஞ்சம் கூட அசையலையாம். ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் அவர். அப்படி அசையாமல் இருக்கும் பொழுது சுதர்சனர் இருக்கார் இல்லையா, பக்கத்திலேயே சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சனரானவர் ஆவேசத்தோடு ஏந்து வந்து ஒரு க்ஷணம்தான் என்ன ஆச்சு, ராட்சசி எங்கே போனாலும் தெரியல, பஸ்மம் ஆயிட்டாள் ராட்சசி. அந்த சக்கரமானது இப்போ துர்வாசரை துரத்துறது. துர்வாசர் இந்த சக்கரமே நம்மளை துரத்துறது அப்படின்னு உடனே பயந்து போயிட்டார். பயந்தவர் அங்கேருந்து ஓடுறவர் பல இடங்களுக்கு ஓடுறார். நேராக பாத்தாளத்துக்கு போகிறார், மேரு மலையினுடைய குகைக்கு போகிறார், அப்புறம் பல லோகங்களுக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறார், அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவிட்ட போய் சரணாகதி பண்ணுறார். பிரம்மா சொல்லிட்டார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, மகாவிஷ்ணுடைய சக்கரம் ஒன்று துரத்தும் பொழுது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்புறம் நேராக கைலாசத்துக்கு போகிறார் பரமேஸ்வரன்ட்ட. பரமேஸ்வரன் சொல்லிட்டார்,
மகாவிஷ்ணுனுடைய சக்கரம் வரும்பொழுது நான் அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, நீ நேராக யாருடைய சக்கரமோ அவள்கிட்ட போகிறது தானே நியாயம், அதனால் மகாவிஷ்ணுவிட்ட போ அப்படின்னு சொல்லிவிட்டார். நேராக வைகுண்டத்துக்கு வரார். இந்த சக்கரமானது துரத்துன்ருக்கு. ராவும் பகலுமாக ஓடுறார் அவர். 1 வருஷ காலம் ஆறது இவர் திரும்பி இங்கே பூலோகத்துக்கு வர்றதுக்கு. அப்படின்னா 1 வருஷ காலம் அவர் ஓடிருக்கார். இந்த ராவும் பகலும் ஓடும்பொழுது அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய வெளிச்சத்திலேயே அந்த பிரகாசத்திலேயே அவர் ஓடுறாருன்னு சொல்கிறா, கதை சொல்கிறவா. அப்படி ஒரு ஓட்டம். நேராக வைகுண்டத்தில் போய் பகவானுடைய காலடியில் போய் விழுந்தார். இது மாதிரி உங்களுடைய ஆயுதம் என்னை துரத்துன்னு இருக்கு அப்படின்னு, நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ பகவான் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ரொம்பவும் முக்கியமான சில பேசேஜஸில் ஒன்று இது. பகவானுடைய உபதேசம் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த சக்கரத்தை என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாக்கா, இந்த சக்கரம் யாரை காப்பாற்றுறதுக்காக இப்போ உன்னை துரத்துறது, அம்பரீஷனை காப்பாற்றுறதுக்காக உன்னை துரத்துறது. அம்பரீஷன் யார்? என்னுடைய பக்தன். என்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆயுதம் புறப்பட்ட பொழுது நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, என்னுடைய பக்தர்கள் தான் என்னுடைய எஜமானர்கள், நான் அவளுடைய வேலைக்காரன். என்னுடைய எஜமானரை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய ஆயுதம் புறப்பட்ட பொழுது நான் எப்படி ஒன்றும் ஏதாவது பண்ண முடியும்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறார். பக்தர்களுக்கு எப்படி பரவசமாக பகவான் இருக்காருங்கிறத அவருடைய வாக்குனால சொல்கிறார். அகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகங்கள் இது. அப்போ அவர் சொல்கிறார், அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர யபத்விஜத். பகவான்னா பூர்ண சுதந்திரர்னு பேர். நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. நமக்கு ஏன் சுதந்திரம் கிடையாதுன்னாக்கா, நம்ம கர்ம வசப்பட்டவர்கள். கர்மாவனுடைய பலனாக என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் அனுபவிச்சாகணும். அதனுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கோம். பகவானுக்கு ஒரு கர்மாவும் கிடையாது. அதனால் அவர் சுதந்திரர். சுதந்திரங்கிற வார்த்தை பகவானுக்கு ஒருத்தருக்கு தான். நம்ம எல்லாரும் பரதந்திரா. நம்ம எத்தனையோ பேருக்கு அடிமை, பஞ்சபூதங்களுக்கு அடிமை. ஒரு நாள் காற்று இல்லைன்னா ஒரு க்ஷணம் ஜீவிக்க முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் அடிமை நம்ம. பகவான் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அஸ்வதந்திர த்விஜா. சுதந்திரன்னு பேர் எனக்கு, ஆனால் என் சுதந்திரம் பறிபோய் எடுத்து இப்போ. ஏன்னா என்னுடைய பக்தர்கள் எனக்கு இப்போ எஜமானர்களாக இருக்கார். சாதுபிர்கிரஸ்த ஹிருதயா பக்தைர் பக்த ஜனப்பிரியா. சாதுக்கள் என்னுடைய ஹிருதயத்தை ஆக்கிரமிச்சுண்டுறா. அதனால் என்னுடைய ஹிருதயம் என்னுடைய வசம் இல்லை. நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மயிர் பக்த ஹிருதயாக சாதவ சமதர்சனாக என்னட்டு தன்னுடைய ஹிருதயத்தையே பறிகொடுத்துடுறாள் பக்தர்கள். அதனால் என்னுடைய ஹிருதயத்தில் அவளுக்கு உரிமை இருக்குது. என்னுடைய ஹிருதயத்தில் உட்காந்துடுறா அவள். அதனால் அவளை எதிர்த்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத்ரியகா தத்பதிம் யதா. அவள் என்னை எப்படி வசப்படுத்துகிறாள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம். பதிவிரதா ஸ்திரீகள் இப்போ தானே பார்த்தோம். சுகன்யாவை போல உள்ள பதிவிரதா ஸ்திரீகள் தன்னுடைய பர்த்தாவை எப்படி வசப்படுத்துகிறாளோ தன்னுடைய பாதிவிரத்திய மகிமையினால், அதுபோல் இந்த பக்தர்கள் என்னை வசப்படுத்தி விட்றான். அதனால் அவளை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதூனாம் ஹிருதயம் துவகம். சாதுக்களுடைய ஹிருதயம் நான் இருக்கிற இடம், என்னுடைய ஹிருதயம் சாதுக்கள் இருக்கிற இடம். என்னுடைய ஹிருதயம் சாதுக்கள் இருக்கிற இடம். சாதுக்களுடைய ஹிருதயத்தில் நான் போய் உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால் அவளை காப்பாற்றுறதுக்காக புறப்பட்ட ஒரு சக்கரத்தை நான் இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா துர்வாசர். கேட்டவரோ துர்வாசர், சாமானியப்பட்டவர் இல்லை. அதனால் நீங்களும் கேட்டிருக்கேள். அதனால் நான் உங்களை கைவிடவும் முடியாது. ஒரே ஒரு உபாயம் இருக்குது. என்ன உபாயம்னாக்கா, நேராக நீங்கள் எந்த அம்பரீஷனை காப்பாற்றுறதுக்காக இந்த சக்கரம் உங்களை துரத்துன்றதோ அந்த அம்பரீஷனை போய் காலில் விழுங்கோ. அவன் உங்களை மன்னிச்சுட்டான்னாக்க இந்த சக்கரம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அவன் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அவர். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் வேறு பண்ணினார். என்ன உபதேசம்னாக்க, பிராமணர்கள், துர்வாசர் பிராமணோத்தமர் இல்லையா, பிராமணர்களுக்கு முக்கியமானது வித்யையும் தபசும். பிராமணர்களுக்கு முக்கியமானது வித்யை. வித்யை இல்லாதவன் பிராமணன் இல்லை. அதே போல் தபஸ் இல்லாதவன் பிராமணன் இல்லை. இந்த வித்யையும் தபசும் அவளுக்கு
முக்கியமான விஷயங்கள். ஆனால் இந்த வித்தையும் தபசும் தங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அகங்காரத்தை அடையப்படாது. அகங்காரம் அடையாமல் வினயமாக இருக்கணும் பிராமணர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ வித்தையும் தபசும் உங்கள்கிட்ட இருந்தும் உன்னுடைய அகங்காரத்தை காமிச்சுட்டியே அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் பகவான். அப்படி சொல்லிவிட்டு நீ அம்பரீஷன்ட்ட போ அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த கட்டத்தில் வரும்பொழுது நிறைய உபன்யாசகால் என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, ஒரு துர்வாசரை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போல மதித்து பகவானே வான் பண்ணிவிட்டார். துர்வாசர் தன்னுடைய எல்லையை மீறி போனார். துர்வாசர் அம்பரீஷனுடைய மகிமையை தெரியாமல் நடந்து கொண்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். அது மாதிரி சொல்கிறத போல் ஒரு அபத்தமான விஷயம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்க காரணம் இதான். முதல்ல என்ன சொன்னார்? பகவான் துர்வாசான்னு சொன்னார். சுகர் உள்ள நுழைஞ்சவர் பகவான் துர்வாசான்னு சொன்னார். பகவான் அப்படின்னு ஒரு பேர் ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னாக்கா அவரை தப்பே பண்ணப்படாது, பண்ண முடியாது. அதனால் அவர் அடுத்த க்ஷணமே தப்பு பண்ணிட்டார், அதுவும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அது நியாயசங்கதம் இல்லை. அதனால் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, துர்வாசர் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். அவர் துர்வாசர் என்ன கேட்டாக்கா மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கார். துர்வாசர், மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த பிளான் என்ன பிளான் அப்படின்னாக்கா, இந்த அம்பரீஷனுடைய வேல்யூ, இவனுடைய பக்தி, இவனுடைய ஸ்ரத்தை, இவன் விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறான், ராஜ்யத்தை எப்படி பரிபாலனை பண்ணுறான், ஈஸ்வர பக்தி இவன்ட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது சூரிய வம்சத்தில் ஏகப்பட்ட ராஜாக்கள், எல்லா ராஜாக்களையும் வர்ணிக்கல. இப்போது சில ராஜாக்களை தான் வர்ணிச்சிருக்கார். வர்ணித்தது காரணத்தோடு வர்ணிக்கிறார். அதில் முதல்ல வர்ணிக்கிறது அம்பரீஷன். சுகன்யாவுக்கு அடுத்தது இப்போ அம்பரீஷன் தான் வர்ணிக்கிறார். அப்படின்னா அம்பரீஷன் எவ்வளோ பெரியவன்னு தெரியுது. அப்போ அம்பரீஷனை ஏன் வர்ணிக்கும்படியே கொண்டு விடுறார்? துர்வாசர்னால. துர்வாசர் இந்த லீலையை பண்ணலைன்னாக்கா அம்பரீஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூட மாட்டோம். ஸோ அம்பரீஷனுடைய பெருமையை வெளிப்படுத்தவும், பகவானுடைய வாக்கு மூலமாக பக்தர்களுடைய பெருமையை வெளிப்படுத்தவும், அகம் பக்த பராதீனகான்னு அவர் சொல்லும்படி வச்சுவிட்டார் பகவானையே. அந்த வாக்கியம் வேறு யாரும் பண்ணலை, துர்வாசர் தான் பண்ணார். அகம் பக்த பராதீனகாங்கிற வாக்கியத்தை பகவானை சொல்லும்படி செஞ்ச பெருமை துர்வாசரை தான் சேரும். அதனால் துர்வாசர் பண்ணினது ஒரு லீலை. அதனால் அவர்கிட்ட உபதேசம் பண்ணினார் பகவான்னு அர்த்தம் இல்லை, நமக்கு உபதேசம் பண்ணார்னு அர்த்தம். துர்வாசரை ஒரு யாகமாக வச்சுண்டு பிராமணர்களுக்கு பண்ணின உபதேசம் என்ன? வித்யையும் தபசும் அவசியம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது, ஆனால் அதை சம்பாதிச்சுண்டு வினயத்தை கைவிடப்படாது அப்படிங்கிற உபதேசத்தை பண்ணார். துர்வாசரானவர் கிளம்பி நேராக சக்கரம் துரத்துன்னு தான் இருக்குது, அம்பரீஷனுடைய சந்நிதிக்கு வரார். அம்பரீஷனுடைய காலில் விழுந்து காலை பிடிச்சுன்னுட்டார். அம்பரீஷனுக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியல அவனுக்கு துக்கம். எப்பேற்பட்ட மகர்ஷி! சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் துர்வாசர், சாமானியப்பட்டவர் இல்லை துர்வாசர். சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அம்சம். அத்திரிக்கும் அனசூயாவுக்கும் பிறந்தவர் இந்த துர்வாசர். சிவாம்சமாக அம்பாளை நேரில் பார்த்து தரிசனம் பண்ணி அம்பாளுடைய பரமபக்தர் துர்வாசர். சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு காஞ்சி காமாட்சி கோவிலில் துர்வாசருடைய சிலை இப்போவும் இருந்துட்டுருக்கு. காஞ்சி காமாட்சியினுடைய பெரிய பக்தர் துர்வாசர். துர்வாசரை பற்றி சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்டது சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. தேவி பாகவதத்தில் அவருடைய பெருமை வருது. இந்த போன வாட்டி இப்போ சமுத்திர மந்திரத்தை பார்த்தோம் இல்லையா? அப்போ சமுத்திர மந்திரத்தின் பொழுது தேவேந்திரன் அபச்சாரப்பட்டு, துர்வாசர்கிட்ட தானே அபச்சாரப்படுறான். துர்வாசர்கிட்ட அபச்சாரப்பட்டு மகாவிஷ்ணுனுடைய சந்நிதியில் போய் நின்று இது மாதிரி அபச்சாரப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னும் பொழுது முதல்ல அவர் சொன்னது என்ன தெரியுமோ? ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி துர்வாசர்கிட்ட போய் அபச்சாரப்படலாமா அப்படின்னு தான் கேட்டார். இதே மகாவிஷ்ணு தான். அப்போ அவர் சொன்ன ஸ்லோகங்கள் தேவி பாகவத்தில் வருது. துர்வாசா சங்கராம் சிரேஷ்ட வைஷ்ணவோ மத்பராயணா. துர்வாசர் சாட்சாத் சிவனுடைய அம்சம், வைஷ்ணவர், பெரிய விஷ்ணு பக்தர். மத்பராயணா, என்னையே ஆசிரியமாக உள்ளவர். தச்சாபாதாகதோகம் சலக்ஷ்மி கோஹி ஓ கிருஹாத். உன்னை விட்டு சொர்க்கத்தை விட்டு சொர்க்கலக்ஷ்மியானவள் வந்துட்டாள். அதனால தானே உன்னுடைய ராஜ்யம் போச்சு. ஏன் வந்தது? சொர்க்கலக்ஷ்மியானவள் அங்கே கிளம்பும்படி ஆனது காரணம் துர்வாசருடைய சாபம். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர்னா அதுலேருந்தே தெரியலையா? லக்ஷ்மி கிளம்பி வந்ததுனால நானும் கிளம்பி வந்துட்டேன் சொல்கிறார் அவர். சலக்ஷ்மிகா சலக்ஷ்மிகா ஓ கிரகாத்து, உன்னுடைய கிரகத்துலேருந்து நான் வந்ததுக்கு காரணம்
துர்வாசருடைய சாபம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்பேற்பட்டவர் துர்வாசர். இப்போ அம்பரீஷனுடைய காலை பிடிச்சின்ற உடனே அம்பரீஷனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்கிறதுனே புரியல. அவர் காலை மெதுவாக விடுவிச்சுண்டு அந்த அந்த துர்வாசருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் அம்பரீஷன். அப்போ பக்கத்தில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை சாந்தப்படுத்துகிறார். சுதர்சன சக்கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அம்பரீஷன். பெரிய ஸ்தோத்திரம், சுதர்சன ஸ்தோத்திரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த அம்பரீஷன் பண்ண ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஸ்தோத்திரம், ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியிலே சொல்கிறார் அம்பரீஷன், நான் ஏதாவது தபஸ் பண்ணிருக்கும் பட்சத்தில், நான் ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணிருக்கும் பட்சத்தில், நான் ஏதாவது பித்ருக்களை சந்தோஷப்படுத்தி சிராத்தம் பண்ணிருக்கும் பட்சத்தில், அந்த பலன் எனக்கு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த பலனை எனக்கு கொடுத்து இந்த பிராமணரனை விட்டுடு. அதான் அம்பரீஷனுடைய கடைசி வாக்கியம். யத்யஸ்தி தத்தமிஷ்டம் வா சதர்மோ வா ஸ்வனுஷ்டிதா. நான் ஏதாவது தானம் பண்ணிருக்கும் பட்சத்தில், ஏதாவது பொது நலனுக்காக, இஷ்டம்னாக்க பொது நலனுக்காக பண்ணுற யஜ்ஞங்கள், பொது நலனு நம்ம ஆத்தில் பண்ணுற யஜ்ஞம் இஷ்டம் இல்லை, கோவிலில் பண்ணுற யஜ்ஞம் தான் இஷ்டம். பொது நலனுக்காக நான் ஏதாவது யஜ்ஞம் பண்ணிருக்கும் பட்சத்தில், என்னுடைய சுதர்மத்தை நான் அனுஷ்டிக்கும் பட்சத்தில், குலம்போ விப்ரதெய்வம் சே திஜோ பவது விஜ்வரஹா, என்னுடைய குலத்தில் பிராமணர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கும் பட்சத்தில், என்னுடைய குலத்தில் பிராமணர்களுக்கு யாராவது மரியாதை பண்ணாமல் இருந்தால் அப்படின்னு கிடையாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் திஜோ பவது விஜ்வரஹா, இந்த பிராமணருடைய ஜுரமானது போகட்டும் அப்படின்னு சொல்லி, எதினோ பகவான் பிரீத ஏக சர்வகுணாஸ்ரயா சர்வபூதாத்மபாவேன திஜோ பவது விஜ்வரஹா. எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே பகவான் தானே இருக்கார். அதனால இந்த பிராமணன்ட்டு நீ இது மாதிரி தொந்தரவு பண்ணுறது நியாயமில்லை, நான் பிரார்த்திக்கிறேன் விட்டுடு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான் அம்பரீஷன். உடனே சக்கரமானவர் சாந்தமாகி தன்னுடைய இடத்துக்கு போயிடுறார். சக்கரத்தாழ்வார் எல்லாரும் சந்தோஷப்படுறாள். உடனே அம்பரீஷனானவன் அந்த துர்வாசருடைய காலில் விழுந்து அவருக்கு ஏற்பட்ட சிரமத்துக்காக மன்னிப்பு கேட்டுண்டு ஒரு வருஷ காலம் ஆகாரமே சாப்பிடாம இருக்கான். ஒரு வருஷம் முன்னால் அந்த துளசி ஜலத்தை சாப்பிட்டவன் தான் துர்வாசர் கிளம்பி போயிட்டாரே, அவர் திரும்பி வரட்டும்னு காத்துட்டுருக்கான். ஒரு வருஷ காலம் கழித்து துர்வாசர் வந்த பிறகு, துர்வாசருக்கு ஆகாரம் பண்ணி அவர் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்டான் அப்படின்னு கதை. ரொம்ப முக்கியமான கதை. துர்வாசர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லணுமா என்ன? சந்தோஷம் தாங்கல்ல. அவர் கிளம்பும் பொழுது அவர் பண்ண அனுகிரகம், ஆசீர்வாதம், ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பண்ணிவிட்டு கிளம்புறார். அவர் பண்ணிவிட்டு அவர் சொர்க்கத்திலையும் பூமியிலையும் உங்களுடைய புகழானது எந்த காலத்திலையும் பாடப்படும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். அதன் பிறகு அம்பரீஷன் ராஜபிரபாலனெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வானப்பிரஸ்தத்து கடைப்பிடித்து தபஸ் பண்ணி முக்தி அடையிறான். அதுக்கு பிறகு இக்ஷ்வாகு வம்சத்தில், இப்போ இக்ஷ்வாகுக்கு போகிறோம். நபகன்கிற பிள்ளைகிட்ட இருந்தோம், நாபாகன், அம்பரீஷன். இப்போ மனுவனுடைய இன்னொரு பிள்ளை இக்ஷ்வாகு. இப்போ தான் இக்ஷ்வாகிட்ட வரோம். முதல்ல சரியாதி, அப்புறம் நபகன், இப்போது இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு வம்சம்தான் ரொம்ப பிரதானமான வம்சம். மனுவனுடைய பிள்ளைகளே இக்ஷ்வாகுவனுடைய வம்சம்தான் பிரதானம். ஏன் பிரதானம்னா ராமர் பிறக்க போகிறார் இல்லை, அதனால் இக்ஷ்வாகுவனுடைய வம்சமே ராஜரிஷிகளுடைய வம்சம்னு ராமாயணம் பேசுகிறது. அப்பேற்பட்ட வம்சம். அந்த வம்சத்தில் பல ராஜ ரிஷிகள் இருந்திருக்கா. பல ராஜாக்களுடைய கதையை சுகர்னு சொல்கிறார் இந்த கதையில். எல்லா ராஜாக்களுடைய கதையை பார்க்குறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். மாந்தாதா அப்படின்னு ஒரு ராஜா. அந்த மாந்தாதாவனுடைய ராஜ்யத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், சௌபரி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். இந்த கதை என்ன முக்கியம்னாக்கா வைராக்கியம். நம்ம புராணம் எதுக்காக படிக்கிறோம், கதை எதுக்கு கேட்குறோம்? நமக்கு வைராக்கியம் ஏற்படணும், பகவத் பக்தி ஏற்படணுங்கிறதுக்கு தானே. அதனால் வைராக்கிய பிரதானமான, பகவத் பக்தி பிரதானமான கதைகளாக பார்த்து சொல்லிட்டு போகிறார் சுகர். அப்படி ஒரு ஆச்சரியமான ஜோடனை பண்ணியிருக்கார் அவர். நம்மளும் அதே பாதையில் போயின்ட்டுருக்கோம். இப்போது சௌபரி அப்படின்னு ஒரு பெரிய மகர்ஷி. அவர் ஜலத்தில் இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஜலஸ்தம்பம்னு ஒரு ஆசனம், அதாவது ஜலத்துக்குள்ளேயே மூழ்கி இருந்துட்டு தபஸ் பண்ணுறது முடியும், மகர்ஷிகளால் முடியுங்கிறத சௌபரி காமிக்கிறார் நமக்கு.
அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தற்செயலாக ரொம்ப நாள் அப்படி தபஸ் பண்ணவர், தற்செயலாக கண்மொழிச்சவர் ஒரு 2 மீன்களை பார்த்தார். இவ்வளோதான் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஆரம்பத்தை பார்த்தா நமக்கு பின்னால் சிரிப்பே வரும். இவ்வளோ சின்ன ஒரு ஆரம்பம் எவ்வளோ பெரிய விஷயமாக முடிஞ்சு கொடுத்தது. அதுக்காக தான் அந்த கதையே. ஒரு ஆண் மீனும் ஒரு பெண் மீனும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தார் இந்த சௌபரி ரிஷி. உடனே இவருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. ஆஹாஹா, இவ்வளோ வருஷம் நம்ம தபஸ்லேயே கழிச்சுட்டோமே, நம்மளுடைய எல்லா யௌவனம் எல்லாம் வீணாக எடுத்து நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ணிட்டுருக்கலாமேங்கிற எண்ணம் வந்துடுது. ஒரு எண்ணம் தான் வந்தது அவருக்கு. உடனே ஜலத்தை விட்டு வெளியில் வந்தார். கழவர், மகா கழவர். முன்ன சவணரை பார்த்தோமே, அதே போல் கழவர் தான் இவரும். மகாவிருத்தர். நேராக மாந்தாதா தான் ராஜா. அப்போது சூரியகுலத்து ராஜா. ராஜாவினுடைய அரண்மனைக்கு நேராக போனார். போய் சௌபரி ரிஷி வந்திருக்கார், அதுவும் பல வருஷங்கள் ஜலத்தில் இருந்தவர். சௌபரி ரிஷி பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால் எழுந்து வரவேற்று உபச்சாரம் பண்ணி பெரியவாள் வந்த காரியம் என்ன வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி அந்த மாந்தாதாவுக்கு 50 கன்னிகைகள், 50 பொண்ணு, ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னாரு. இதுதான் அவர் கேட்டது. மாந்தாதாவுக்கு பூமியே தன்னுடைய காலிலேருந்து நழுவினா போல் ஆயிடுத்து. ஏன் அப்படின்னாக்கா, முன்ன சரியாதிக்கான அதே கதை தான். கேட்குறவரோ கழவர் பெரிய ரிஷி, தன்னுடைய பெண்களோ எல்லாம் சின்ன யௌவனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதனால் ஒரு யுக்தி பண்ணினான் அந்த மாந்தாதா. அவன் சொன்னான், நான் ஒரு சுயம்பரம் வைக்கிறேன், இந்த 50 பேரில் எந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணி சூஸ் பண்ணுறாளோ அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க. இவன் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுன்னுட்டார் சௌபரி. மகாகட்டிகாரர் இல்லையா, பெரிய ஞானி இல்லையா? நம்மளுடைய கயத்தனத்தை பார்த்து நம்மளை உத்தரமே சூஸ் பண்ண மாட்டாங்கிற காரணத்தினால இவன் இந்த மாதிரி ஒரு யுக்தி பண்ண. உத்தரமே சூஸ் பண்ணல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறான். இவனை தப்பிச்சுக்க விடப்படாதுங்கிறதுக்காக என்ன பண்ணார், பரமசுந்தரனான ஒரு யுவாவாக மாறிவிட்டார். அடுத்த க்ஷணம் அங்கேயாவது கவர்னர் அஸ்வினிகுமாரால் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டார். இவர் யாரையும் கூப்பிடல, தன்னுடைய தப்போபலத்தினாலே ஆகிட்டார். ஆனவர் சுயம்பரத்துக்கு போயிட்டார். சுயம்பரத்துக்கு போனால் 50 பேரும் இவரை பார்த்து ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டார். இப்போ உள்டாவாகிடுது கதை. 50 பேரும் இந்த சௌபரி ரிஷியை கல்யாணம் பண்ணி, நீ முந்தி நான் முந்தின்னு போட்டி போடுறா. ராஜாட்ட போய் சொல்கிறா, அவளை கல்யாணம் பண்ணி விடப்போ நான் தான் கல்யாணம் பண்ணேன். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறா. ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு புரியல. ராஜா கடைசியாக ஒரு யுக்தி, இப்போ ஒரு யுக்தி தான் பண்ணார். ராஜா 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அந்த சௌபரி ரிஷிக்கு. அவருக்கும் சந்தோஷமாக போயிடுத்து. கல்யாணம் பண்ணிட்டார். நேராக அவர் கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த வைபவத்தை எல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு, எப்படி பல வருஷங்கள் அவர் போகத்தை அனுபவித்தார்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய அரண்மனை, எல்லாம் தன்னுடைய தப்போபலத்தினால. அவர் ரிஷி, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, கால் தான் கிடையாது அவர்கிட்ட. எல்லாத்தையும் சம்பாதிச்சு விட்டார் தன்னுடைய தப்போபலத்தினால. பெரிய பெரிய அரண்மனைகள் சொர்க்கலோகத்துக்கு சமானமாக பண்ணிவிட்டார். அப்படி ஒரு போகம். இவர் போகத்தை அனுபவிக்கிறார். பல வருஷங்கள் ஆயிடுத்து. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அவருக்கு தோணித்து. என்ன தோணித்து? ஆஹாஹா, ஏமாந்து போயிட்டோமே, ஒரு சின்ன மீனை பார்த்துட்டு நம்மளுடைய தப்போபலம் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு வைராக்கியமானது உண்டாச்சு. அவருக்கு வைராக்கியம் உண்டாயிரம் போகிறோமா? அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போகிறாரு. இப்போ இவெல்லாம் என்ன ஆறுது? பத்னிகள்லாம் எல்லாம் ராஜகுமாரிகள் இல்லையா? பல வருஷங்கள் ஆகிடுத்து. அவளுக்கும் அந்த ஞானமானது சித்திச்சுடுத்து ஒரே க்ஷணத்தில். இவருடைய தப்போபலத்தினால அவளுக்கும் ஞானம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியம். எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போகிறாள். அப்போது அவர் என்ன மனசில் நினைச்சுட்டாருங்கிறத ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறார். நாந்தம் பிரஜாம் உபஜகிருத்ய மனோரதானாம் மாயா குணேர் ஹிருதமதிர் விஷயேர்த்த பாவா. விஷயே அர்த்தபாவா. இந்த லோகத்தில் உள்ள விஷயத்தில் முக்கியமானது விஷயங்கிற எண்ணத்தோட அர்த்தபாவத்தோடு நான் இருந்துவிட்டேனே, என்ன முட்டாள்தனம். ஹிருதமதிஹி, என்னுடைய புத்தி போயிடுது, தொலைஞ்சு போயிடுது. மாயா குணைஹி, இந்த சம்சாரமே மாயைங்கிறத தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே. நாந்தம் பிரஜாம் உபஜகிருத்ய மனோரதானாம். இந்த மனோரதங்கள் இருக்கே, மனசில் உள்ள ஆசைகள், இதுக்கு ஏதாவது முடிவு உண்டா? நான் அந்தம் ரஜாமி, இதுக்கு முடிவேங்கிறதே கிடையாது. இங்கே உள்ள பூலோகத்தில் உள்ள போகங்களுக்கு நான் ஆசைப்பட்டால் அதுக்கு முடிவு உண்டா? சொர்க்கலோகத்தில் உள்ள போகங்களுக்கு. அதனால தான் உபயகிருத்தியன்னு போட்டார். உபயகிருத்திய மனோரதானம். இங்கே உள்ள ஆசை, அங்கே உள்ள ஆசை, இந்த ஆசைகளுக்கு முடிவு உண்டா? ஆஹாஹா, ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னார். அப்புறம் கிளம்பி காட்டுக்கு போனார். தபஸ் பண்ணி முக்தி அடைஞ்சுட்டார். பத்னிகளும் முக்தி அடைஞ்சுட்டாள். அதன் பிறகு இந்த சூரிய வம்சத்தில் திரிசங்குனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும்.
எப்படி விஸ்வாமித்திரரானவர் திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று ஏற்படுத்தினார் அப்படின்னு, அதே போல் ஹரிச்சந்திரனுடைய கதை இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறார். ஹரிச்சந்திரன் எப்படி சத்தியத்துக்காக எல்லாத்தையும் பணயம் வச்சான். தன்னுடைய புத்திர மோகத்தினால ஆரம்பித்தது. ரோஹிதன்கிற புத்திரன், அந்த புத்திரனை காப்பாற்றுறதுக்காக ஆரம்பித்த கதை. புத்திரன் தொலைஞ்சு போயிட்டான். சுனஷேபன்னு இன்னொரு புத்திரனை விலைக்கு வாங்கி யூபஸ்தம்பத்தில் கட்டி வருணன்ட்ட கொடுக்கறதாக இருந்தான். அதன் பிறகு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்து விஸ்வாமித்திரர் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி எல்லா சோதனைகள்லையும் சத்தியத்தை, ஹரிச்சந்திரனாலே சத்தியம்னா ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற பேர் வாங்கி கடைசியாக ஹரிச்சந்திரனும் மோட்சத்தை அடையிறான். அதன் பிறகு சகரன்கிற ராஜா அவனுடைய கதை. அவன் பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த அஸ்வமத்தை தேவேந்திரன் திருடி கொண்டு போய் கபிலருடைய ஆசிரமத்தில் ஒழிச்சு வச்சான். அப்போது சகர புத்திரர்கள் எல்லா இடத்துலையும் தேடி கடைசியாக கபிலாசிரமத்தில் அந்த அஸ்வம் இருக்குது அப்படின்னு ஒன்று கபிலர் கண்ணை மூடிண்டு ஏமாத்தின்னு இருக்கார். அவர் தான் திருடின்னு வந்தார். கபிலர்னா யாருன்னு தெரியாது அவளுக்கு அப்படின்னு நினச்சிண்டு கபிலரை ஆக்கிரமணம் பண்ண போகும்பொழுது கபிலர் கண்ணை திறந்தார். எல்லாரும் பஸ்மமாயிட்டால் கோபத்தினால. இவா சகர புத்திரர்கள் போனவாள் திரும்பவில்லையேன்னு சகரன் கவலைப்பட்டான். அவள் எங்கே போனா என்ன ஆனாள்னு தெரியல. அதன் பிறகு சகரனுடைய புத்திரன் அசமஞ்சஸ்னு பேர். அவன் எல்லாரையும் இடத்துலையும் தேடினான், கிடைக்கல. அசமஞ்சசனுடைய புத்திரன், அவனு பேர் அம்சுமான்னு பேர். அவன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டான். இந்த கபிலாசிரமத்துக்கு வந்து அவன் நடந்த கதையை புரிஞ்சுனுட்டான். நேராக கபிலர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய தாத்தாவுடைய பிராத்தாக்கள் வாழலாம், என்னுடைய பிதாவினுடைய பிராத்தாக்கள் வாழலாம், தாத்தாவினுடைய குழந்தைகள் இவெல்லாம் தப்பு பண்ணிவிட்டா நீங்கள் மன்னிக்கணும், இந்த அஸ்வத்தையும் அழுத்து விடணும், பர்மிஷன் கொடுக்கணும், அஸ்வத்தினை அழைச்சிட்டு போ அப்படின்னார். கபிலர் சந்தோஷப்பட்டார். இவனுடைய நல்ல சுபாவத்தை பார்த்து. இவாளுக்கெல்லாம் கத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டான். இதாள் கத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகாசத்துலேருந்து கங்கை வந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டார். நேராக அம்சுமான் திரும்பி வந்து சகரன்ட்ட வந்து சொல்லி அந்த பாக்கி இருக்கிற அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ணி அம்சுமான் தபஸ் பண்ணுறான் கங்கையை கொண்டு வரத்துக்காக. நடக்கலை. அவனுடைய காலம் முடிகிறது. அவனுடைய புத்திரன் திலீபன் அவனும் தபஸ் பண்ணுறான். அவனுடைய காலமும் முடிகிறது. அதனால் இந்த கங்கை வரத்துக்கு இவ்வளோ அமக்கலம் ஆச்சுங்கிறதுக்காக இந்த கதை. அந்த திலீபனுடைய புத்திரன் பகீரதன். அவன் தான் அவனு பகீரத பிரயத்தனம்னு அதனால தான் நம்ம சொல்கிறோம். அவன் பல காலம் தபஸ் பண்ணுறான். உனக்காச்சு எனக்காச்சுன்னு விடமாட்டேங்கிறான். தபஸ் பண்ணி பகவானை மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணி தபஸ் பண்ணி திருப்தி பண்ணுறான். மகாவிஷ்ணுவானவர் சொல்கிறார், இது மாதிரி ஆகாசத்தில் இருக்குது கங்கை. அப்போது திரிபதகான்னு ஒரு பேர் கங்கைக்கு. 3 பாதைகளில் இருக்காள். அதாவது ஆகாசத்தில் இருக்காள், பூமியில் பாகீரதியாக இருக்காள். பகீரதன் கொண்டு வந்ததுனால பாகீரதின் பேர் அவளுக்கு. பாத்தாளத்தில் பாத்தாள கங்கையாக இருக்காள். 3ஆக பிரிஞ்சு போகிறாள். அப்போ அந்த கங்கையை நான் விட்டுடுறேன், ஆனால் அதனுடைய வேகம் தாங்க முடியாதே, உன் காரியம் நடக்காதே, நேராக பாதாளத்துக்கு போய்டுவிளே அவள் அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பரமேஸ்வரனை நோக்கி நீ தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். அப்படின்னு சொன்னது பிரம்மா. பிரம்மா வந்து சொன்னார், இது மாதிரி நீ பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணுன்னு. உடனே பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஜட்டா முடியிலே அந்த கங்கையை வாங்கிக்கிறேன்னு ஒப்புத்துக்கிறார். அதன் பிரகாரம் கங்கையை வாங்கிட்டு மறுபடியும் பரமேஸ்வரன் விடமாட்டேங்கிறார். தன்னுடைய ஜட்டாமுடியிலே வச்சுன்னுட்டார். காரியம் இல்லையே. அதுக்காக மறுபடியும் அவரை சந்தோஷப்படுத்தி கொஞ்சம் தூரம் ஒரே ஒரு மயிர்கால் வழியாக தன்னுடைய ஜலத்தை விட்டார். அதுதான் இப்போ கங்கையாக பிரவகிச்சுருக்கு. அந்த கங்கை பின்னால் வர இந்த பகீரதன் முன்னால் போக, அது ஒரு கதை. அழகாக அந்த சகர புத்திரர்கள் எந்த இடத்துல சாம்பலாக இருக்காளோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கெல்லாம் முக்தி கிடைக்கிறது. இந்த கதையை வந்து கதையினுடைய பிராதானியம் என்ன அப்படின்னாக்க, கங்கையினுடைய பிராதானியம் தான் கதையினுடைய பிராதானியம். அதான் ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறார் சுகர். கங்கையினுடைய பிராதானியத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், பஸ்மீபூதாங்க சங்கேன சொர்யாதா சகராத்மஜாக. எந்த சகரபுத்திரர்கள் கபிலன் முனிவருடைய சாபத்தினால பஸ்மமாகவே ஆயிட்டாளோ அவள் பஸ்மமானவர்கள் கங்கையினுடைய ஸ்பர்ஷத்தினால முக்திக்கு அடைஞ்சிட்டாள் அப்படின்னாக்க, உசுரோடு இருக்கிற மனுஷர்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் முக்தி அடைவாள்
அப்படிங்கிறதுல என்ன சந்தேகம்னு கேள்வியாக கேட்குறார் சுகர். ரொம்ப அழகாக கேட்குறார். பஸ்மீபூதாங்கதங்கேன சௌர்யாதா சகராத்மஜாः கிம் புனஸ்ரத்தயா தேவி ஏ சேவந்தே திருதவிரதாக. திருதவிரதாக விரதத்தோட ஸ்ரத்தையோட ஸ்ரத்தையா திருதவிரதாக. அதனால் வருண ஸ்நானம் பண்ணால் போகாதுங்கிறத காமிக்கிறார் சுகர். ஸ்ரத்தையும் இருக்கணும், விரதமும் இருக்கணும், விரத புத்தியும் இருக்கணும். நம்ம கங்கையில் ஸ்நானம் பண்ணோம்னாக்க அப்படி ஸ்நானம் பண்ணினாக்க ஏன் வா முக்தி அடைய மாட்டாள்? கிம் புனகான்னு கேள்வியாக கேட்டார். அது கிம் புனர் ஸ்ரத்தையா தேவீம் ஏ சேவந்தே திருதவிரதாக. அப்படி இந்த பகீரதனுடைய கதையை முடித்தார். அதன் பிறகு சூரிய வம்சத்தில் சௌதாசன் அப்படிங்கிற ஒரு ராஜா. சௌதாசன் ஏன் சொல்லணும்னாக்க அந்த 11 பேர் பார்த்தோமே நம்ம சேர்த்து சொன்ன ஆள்னு, அதில் சௌதாசனம் மதயந்தின்னு பேர் அவனுடைய பத்னி. அதனால் இப்போ சௌதாசனுடைய கதையை எடுத்துக்க முடியும் ஆயிடுத்து சுகருக்கு. சீதையே சொல்லிவிட்ட ஆள் அப்படின்னா அந்த பதிவிரத்தை கதையை விடுறதுக்கு இஷ்டமில்லை அவருக்கு. கதை என்னென்னா சுருக்கமாக சொல்லி விடுறேன். இந்த சௌதாசன் ஒரு சமயம் ஒரு ராட்சசனை வதம் பண்ணினான். காட்டில் போய் அந்த ராட்சசனுடைய பிராத்தா கோபம் வந்துடுத்து. அவன் ஒரு நல்லவனை போல வேஷம் போட்டுண்டு, சமயக்காரன் போல வேஷம் போட்டுண்டு இந்த சௌதாசனுடைய அரண்மனையில் இருந்துட்டு சௌதாசன் பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் அன்னைக்கு நர மாம்சம், மனுஷ மாம்சத்தை சமைச்சு கொண்டு வச்சுட்டான். சாக்ஷாத் வசிஷ்டர் வந்திருக்கார். ஸ்ராத்தம் பண்ணி வைக்கிறவர் வசிஷ்டர். ஏன்னா சூரிய குலத்துக்கு குரு இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு, அது பின்னால் ராமாயணத்தில் சொல்கிறார் வசிஷ்டரே, நான் என்னுடைய தலையெழுத்து பாரு, நான் எத்தனை ராஜாக்கு பௌரோகித்தம் பண்ணியிருக்கேன். இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பித்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன் தெரியுமா பண்ணிட்டுருக்கேன்? எத்தனை காலம் ஏன் தெரியுமா நான் பொறுமையாக பண்ணிட்டுருக்கேன் தெரியுமோ? உன்னுடைய தரிசனத்துக்காக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு ராமரை பார்த்து சொல்கிறார் வசிஷ்டர். அப்படி சூரிய குலத்துக்கே புரோஹிதர் வசிஷ்டர். எல்லா ராஜாக்களுடைய கதையிலும் திரிசங்கு கதையிலையும் வசிஷ்டர் மாட்டேன்னு சொன்னதுனால தான் விஸ்வாமித்திரர் அந்த சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணுறாருன்னு கதை. எல்லாருக்கும் குரு வசிஷ்டர் தான். அதுபோல் இங்கேயும் குரு வசிஷ்டர். கோபம் வந்துடுத்து. நரமாம்சத்தை நீ என்ன தைரியத்தில் அப்படின்னா சபிச்சுட்டார், நீ ராட்சசனாக போக கிடவுதுன்னு. இவர் பெரிய ஒரு ராஜ ரிஷி இல்லையா, சாமானியப்பட்டவர் இல்லை சௌதாசர். அதனால் வசிஷ்டர் பேரில் இவருக்கு கோபம் வந்துடுது, நீ ராட்சசனாக போக கிடவுதுன்னு சபிக்கிறதுக்காக ஜலத்தை கையில் எடுத்துட்டார் இவர். உடனே கூட இருந்த மதயந்தி தடுத்தாள். அதுதான் கதையினுடைய முக்கியத்துவம். மதயந்தி தடுத்து ஆஹாஹா அவர் குல குரு சாமானியப்பட்டவர் அவர் வசிஷ்டர், அவரை போய் நீங்கள் சபிக்கிறதாவது அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. நான் இப்போ இந்த ஜலத்தை நான் எங்கே போட்டாலும் அது நாசமாகிடுமே. பாருங்க, இந்த என்வைரன்மெண்ட்டுங்கிறமே நம்ம இப்போ அது என்வைரன்மெண்ட்டை பற்றி சௌதாசன் சொல்கிறான்னு இந்த கட்டத்தில். நான் எங்கே போட்டாலும் பஞ்சபூதங்களில் ஒன்று நாசமாகிடுமே. பஞ்சபூதங்கள் தானே நம்மளை சுற்றி இருந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஜலத்துக்கு அவ்வளோ பவர், அவனுடைய தப்போ பலம்னா இருக்குது. அதனால் நான் இப்போது ஒரு மரத்து மேலே போட்டால் மரம் போச்சு, ஒரு காற்று மேலே போட்டால் காற்று போச்சு, ஒரு அக்னியில் போட்டால் அக்னி போச்சு. அதனால் எல்லாமே போயிடுமே. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியே ஒரு க்ஷணம் யோஜனை பண்ணினான். தன்னுடைய கால் மேலேயே விட்டுண்டான். தன்னுடைய கால் மேலே விட்டுன்னு அந்த காலானது கருகி போச்சு. அதனால் கல்மாஷபாதன் அப்படின்னு பேர் வந்தது. அன்னிலேருந்து அந்த ராஜாவுக்கு பேர் சௌதாசங்கிற பேர் மாறி போய் கல்மாஷபாதன் வந்தது. அதனால் வசிஷ்டர் அவன் சபிக்கல. வசிஷ்டர் சாபமத்தினால இவன் ராட்சசனாயிட்டான். 12 வருஷம் எப்படியாவது சாப விமோச்சனம் கொடுன்னு பிரார்த்தித்தான். 12 வருஷம் கழித்து விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னார். 12 வருஷம் ரொம்ப கோரமான ராட்சசனாக இருந்த ஒரு பிராமண தம்பதியே சாப்பிட்டுட்டான். பிராமணனே சாப்பிட்டுட்டான். அதனுடைய பலனாக பின்னால் கஷ்டங்களை அனுபவித்து கடைசியாக அந்த சாப விமோச்சனமாகி வசிஷ்டருடைய அனுகிரகத்தினாலேயே சாப விமோச்சனமாகி. அதனால தான் நல்ல காரியத்தில் நாம் இருந்தோம்னாக்க நாம் யாருக்குன்னு கெடுதல் பண்ணுறதா நினைக்கிறோமோ அவளே நமக்கு நல்லது பண்ணி விடுறாள். வசிஷ்டர் தானே இவன் ஜபிக்கிறதாகலாம். வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால தான் இவன் அப்பேற்பட்ட பிராமணனே சாப்பிட்டுட்டான். அவன் அந்த ராட்சசனாக இருந்த பொழுது அப்பேற்பட்ட பாபத்துக்கு பெரிய ஒரு தண்டனை பாக்கி இருந்தது. அதையெல்லாம் வேய்வு பண்ணினார் வசிஷ்டர். பண்ணி நீ போய் தபஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னான். தபஸ் பண்ணி முக்தி அடைஞ்சான் அந்த ராஜா சௌதாசன். அதனால் சௌதாசன் தான் கல்மாஷபாதன். அவனுடைய பத்தினி தான் மதயந்தி. அதன் பிறகு சூரிய வம்சத்தில் கட்வாங்கன் ராஜா. இந்த கட்வாங்கனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க பரீட்சித்தோட என்ன முக்கியத்துவம்? பரீட்சித்தோட கதையில் தானே இருக்கும். இப்போ நம்ம பரீட்சை தானே கதை கேட்டுருக்கான், சுகர் சொல்லிட்டு இருக்கார் கதை. என்ன முக்கியத்துவம் பரீட்சத்துக்கு? 7 நாள் தான் அவனுக்கு வாழ்க்கை இருந்தது இல்லையா? அவனுக்கு சாபம் இருந்தது. 7 நாளில் பிராணம் போயிடும்.
7 நாளில் அவன் எப்படி செலவழித்தான்? பாகவதம் கேட்டு செலவழித்தான். சுகருடைய முகாரவிந்தத்தினால அந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணிட்டுருக்கான் அவன். இப்போ கட்வாங்கனுடைய கதைக்கு வரும். கட்வாங்கனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, அவன் ஒரு தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய மனுஷர்கள் இருந்தார்கள். இது பல கதையில் வருது. ராமருடைய பிதா தசரதரே அது மாதிரி தான். தேவாசுர யுத்தத்தில் தேவேந்திரனுக்கு உபகாரமாக போனவர் தசரதர். அதனால தான் அந்த வரன் கிடைச்சது அவருக்கு. அந்த வரன் அவர் கொடுத்தார் கைகேயி. ஏன்னா அந்த வரனில் அந்த யுத்தத்தில் இந்த கைகேயி அவனுக்கு தசரதருக்கு ரொம்ப உபகாரமாக இருந்தார். அந்த கதை ராமாயணத்தில் வருது. அதுபோல் தேவலோகத்தில் போய் தேவேந்திரனுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய சக்தி மனுஷ ராஜாக்களுக்கு இருந்த காலம். அதுபோல் கட்வாங்கன்னு ஒரு சமயம் தேவலோகத்துக்கு போய் தேவர்களுக்கு உபகாரமாக தைத்தியர்களை நாசம் பண்ணிட்டு திரும்பி வந்தான். வந்த பிறகு ஒரு அசரீரியானது கேட்டது அவனுக்கு, உனக்கு இப்போ ஒரு முகூர்த்தம் தான் காலம் பாக்கி. ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம். பரீட்சத்துக்கு 7 நாள் இருந்தது. கம்பேர் பண்ணி பாருங்கள். பரீட்சத்துக்கு 7 நாள் இருந்தது. சுகர் மூலமாக பாகவதம் கேட்குற வாய்ப்பு இருந்தது. கட்வாங்கனுக்கு 48 மினிட்ஸ், 48 நிமிஷம் தான் இருந்தது. ஆனாலும் அவன் ஞானத்தை வரவழைச்சுண்டு பூர்ண அந்த 48 நிமிஷம் ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாக்ஷாத் மகாவிஷ்ணுனுடைய பாதார பிந்தங்களில் மனசை செலுத்தி தியானம் பண்ணி முக்தியே அடைஞ்சுட்டான். கட்வாங்கனுடைய பெருமை அதுதான். 48 நிமிஷத்தில் முக்தி அடைஞ்ச பெருமை. 48 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்ட பிறகு பகவானை தியானம் பண்ணி முக்தி அடைஞ்ச பெருமை கட்வாங்கனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இது வியவசிதோ புத்தியா நாராயண ஹித்வா அந்யபாவம் அஜ்ஞானம் தத ஸ்வம்பாவமாஸ்ரிதः. ஹித்வா அந்யபாவம் அஜ்ஞானம். பகவான் வேற எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நினைக்கல, தங்கிட்டுனா இருக்கார் பகவான். ஸ்வம்பாவம் ஆஸ்ரிதா, தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே பகவான் இருக்கார் அப்படின்னு பகவானை ஆசிரியம் பண்ணி அந்த பகவானை அடைஞ்சான். அடுத்தபடியாக ராமாயணத்துக்கு வர, இப்போ ராமாயணம் சொல்ல போகிறார் சுகர். தசரதருடைய கதையை சுருக்கமாக சொல்லிட்டு, தசரதருடைய 4 புத்திரர்கள் ராமலக்ஷ்மண சத்ருகனால் அவள் எப்படி ஜனனமாச்சு, எப்படி விஸ்வாமித்திரர் வந்தார், எப்படி காட்டுக்கு போனாள், எப்படி தாட்டக வதம் நடந்தது, எப்படி விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞ சம்ரக்ஷணம் நடந்தது, அதன் பிறகு அகல்யா சாப விமோச்சனம் நடந்தது, ஜனகருடைய ராஜ்யத்தில் போய் சிவதனுசை எப்படி பங்கம் பண்ணினார், அதன் பிறகு ராமசீதா விவாகம், அதே போல் பாக்கி 3 பிராத்தாக்களுடைய விவாகம் நடந்தது. அங்கேருந்து கிளம்பி நடுப்புற பரசுராமரோட சண்டை போட்டு பரசுராமருடைய சக்தியை தான் ஸ்வீகாரம் பண்ணி அதன் பிறகு காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது கைகேயினுடைய கபட்டத்தினால. அதன் பிறகு காட்டுக்கு போய் பரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து பரதன் ராமரை போலவே நந்தி கிராமத்தில் இருந்து ஜட்டாதாரியாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் ராமரே பண்ணுறார், தான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ராமரை போலவே வல்கல தாரணம் பண்ணிண்டு ஜட்டா தாரணத்தோட அயோத்திக்குள்ளே நுழையாமல் நந்தி கிராமத்திலே இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணின கதை எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறார். ஒரு ஸ்லோகத்திலேயே ராமாயணத்தில் சொன்னார். முதல்ல சுகர் ஒரு ஸ்லோகத்தில் ராமாயணம் முழுக்க சொல்லிவிட்டு 2 அத்தியாயம் ராமாயணத்துக்காக ஒதுக்கினார். அதில் இந்த கதையெல்லாம் சுருக்கமாக சொல்கிறார். அதன் பிறகு ராமர் எப்படி சீதையை இழக்கிறார், எப்படி சுக்ரீவ சக்கியம் ஏற்படுறது, ஹனுமானுடைய உதவியுடன் எப்படி சமுத்திரத்தை லங்கனம் பண்ணாள் வானர சேனையானவள், எப்படி ராவணனுடைய வதம் நடக்கிறது, சீதையினுடைய அக்னி பிரவேசம், திரும்பவும் புஷ்பக விமானத்தில் ராஜ்யத்தை ஸ்வீகரணம் பண்ணின்றது, ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது, ராமராஜ்யத்தை வர்ணிக்கிறார். சுகரும் வால்மீகிக்கு போட்டி போட்டு ராமராஜ்யத்தை வர்ணிக்கிறதுனா அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையா? ராமராஜ்யத்தில் எந்த விதமான வியாதி கிடையாது, மனோவியாதி கிடையாது, சரீர வியாதி கிடையாது, திருட்டுன்னா என்னன்னு தெரியாது, ஸ்வதர்மத்தை விட்டவாள்னு ஒருத்தர் கூட கிடையாது. தர்மாச்சரணத்தில் எல்லாரும் உனக்கு நான் முந்தி எனக்கு நான் முந்தின்னு இருக்காள். வர்ணாசிரம தர்மத்தை அப்படி கடைப்பிடிக்கிறாள் எல்லாரும். பிரஜா ஸ்வதர்ம நிரதாக வர்ணாசிரம குணான்விதாக யுகோப பிதர்பத்ராமோ மேனிரே பிதரம் சதம். ராமர் எப்படி ராஜபரிபாலனம் பண்ணினார் அப்படின்னாக்க பிரஜைகளை குழந்தைகளைப் போல நடத்தினார். யுகோப பித்ருவத்து ராமஹா,
சரி, இவர் வந்து குழந்தைகளை போல் நடத்தினார். அவள் இவரை எப்படி நினைச்சுட்டான்னா பிதாவை போல நினைச்சுட்டா. அப்படி பிதாவுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள சம்பந்தம் மியூச்சுவலாக இருந்தது. இவர் மாத்திரம் அப்படி இல்லை, அவளும் அப்படி இருந்தாள். தகப்பனார்கிட்ட எப்படி பயபக்தியாக பிரீத்தியாக இருக்கணுமோ அப்படி இருந்தால் மேனிரே பிதரம் சதம். அப்படி இருக்கும் பொழுது பல யாகங்கள் பண்ணினார். இது உத்தரகாண்டத்தை உத்தரகாண்டத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கியிருக்கார். 2 அத்தியாயம் தான் ஒதுக்கியிருக்கார் ராமாயணத்துக்கு. ராமாயணம் முழுக்க யுத்தகாண்ட பர்யந்தம் பட்டாபிஷேக பர்யந்தம் ஒரு அத்தியாயத்தில் முடித்தார். உத்தரகாண்டத்துக்காக ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கினார் சுகாச்சாரியால். உத்தரகாண்டத்தில் உள்ள கதைகள்லாம் ஓரளவுக்கு விஸ்தாரமாகவே சொல்லிட்டு போகிறார். எப்படி யாகங்கள்லாம் பண்ணினார், எப்படி பூமியை பிராமணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இந்த சூரிய வம்சத்தில். ஒரு யாகம் பண்ணினா யாகத்தினுடைய முடிவில் தங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக ஆயிடுவாவா. ரகுங்கிறவர் அப்படி தான் பண்ணார். அது ரகுவனுடைய வம்சம். ஒன்றுமே இருக்காது அவள்கிட்ட. அது மாதிரி யாகம் பண்ணுவாவா. இவள்கிட்ட பூமி இருக்கேன்னா பூமியை 4ஆக பண்ணி கிழக்கு திக்க ஒரு பிராமணர்கிட்ட, மேற்கு திக்க இன்னொரு பிராமணர்கிட்ட, வடக்கு திக்க ஒரு பிராமணர்கிட்ட, தெற்கு திக்க ஒரு பிராமணர்கிட்ட இப்படி கொடுத்துருவா. இவள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஹரிச்சந்திரன் அது மாதிரி கொடுத்துட்டு தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். விஸ்வாமித்திரர் அதை உபயோகப்படுத்தினார். இது மாதிரி ஒரு சுபாவம் இவாளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்திட்டு வாங்கிட்டதை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு விட்டார் விஸ்வாமித்திரர். அதான் அவர் பண்ணினது. அவர் சிக்ஷை பண்ணுறதுக்காக பண்ணார் ஹரிச்சந்திரனுடைய கதையில். இவாளெலாம் சிக்ஷை பண்ண போகிறது இல்லையே, இந்த பிராமணர்கள்லாம் திருப்பி கொடுத்துருவா. அதான் வழக்கம். பிராமணர்கள் ராஜ்யத்தை வச்சுட்டு பூமியை பரிபாலனை பண்ணுற சக்தி எங்களுக்கு ஏது, நீ தானே ராஜ்ய பரிபாலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜாட்ட திருப்பி கொடுத்துருவா. அப்படி தான் வழக்கம். அதே போல் இங்கேயும் நடந்தது. அப்புறம் சீதையானவள் பிரிஞ்சு எப்படி அந்த பூமிக்குள்ளே போகிறாள், எப்படி ராமரானவர் சரையோ நதியில் மூலமாக ஸ்வதாமத்துக்கு திரும்பி போகிறார், வைகுண்டத்துக்கு. அயோத்தியா ஜனங்களை எல்லாம் ஆய்ச்சிண்டு அதெல்லாம் விடாமல், இதெல்லாம் சாதாரணமாக ராமாயணத்தை சொல்ல மாட்டா, அது எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒன்றையும் விடாமல் ராமச்சரித்திரம் முழுக்க சொன்னார். புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைரூபதாரயன் ஆண்டுஷம் பரோராஜன் கர்மபந்தைர் விமுச்சதே. ராமாயணம் கேட்டால் என்ன பலன்கிறதையும் சொல்லிவிட்டார். புருஷோ ராமச்சரித்தம் ஸ்ரவணைஹி உபதாரயன்னு, காதுனால் இந்த ராமச்சரித்தத்தை கேட்டாக்க ஆண்டுஷம்ச பரோராஜன். ஆண்டுஷம்சம்னாக்க ஜீவ கருணை, ஜீவ காருண்யம் நமக்கு ஏற்படுமாம். கர்மபந்தைர் விமுச்சதே, எல்லா கர்மபந்தாம் நம்மளை விட்டு போய் நம்மளை மோட்சம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது ராமாயணத்தினுடைய பலன். அவ்வாறாக இந்த ராமச்சரித்திரத்தை முடிச்சுட்டு இக்ஷ்வாகுவருடைய வம்சத்தில் நாம் இருக்கோம். எப்படி வைவஸ்வத மனுவனுடைய பல குழந்தைகள் ஒரு குழந்தையாக பார்த்துட்டு வந்தோம். இக்ஷ்வாகு ஒரு புத்திரன், இக்ஷ்வாகுனுடைய வம்சத்தை பார்த்தோம். இக்ஷ்வாகுவுக்கும் பல புத்திரர்கள் உண்டோ இல்லையோ. இக்ஷ்வாகுனுடைய ஒரு புத்திரன்லேருந்து வந்தது ராமவம்சம். அதே போல் இக்ஷ்வாகுனுடைய பல புத்திரர்கள் இன்னொரு புத்திரன், அவனுக்கு பேர் நிமின்னு பேர். அந்த நிமியினுடைய சரித்திரத்தை இப்போ எடுத்துக்கிறார் சுகர். இக்ஷ்வாகுனுடைய புத்திரன் நிமி. நிமியினுடைய கதையில் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா கதையிலையும் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குல்ல, அதுக்காக எடுத்துக்கிறார் அவர். நிமி ஒரு யஜ்ஞம் பண்ணினான். அவருக்கும் வசிஷ்டர் தான் குரு, எல்லாருக்கும் வசிஷ்டர் தானே குரு. ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணோம்னா அது ஆரம்பித்த பொழுது வசிஷ்டர்கிட்ட சொன்னால், இது மாதிரி நான் இந்த யஜ்ஞம் பண்ண போகிறேன், வழக்கம் போல் நீங்கள் தான் குருவாக இருந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு. சரி, யஜ்ஞம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொல்கிற வழக்கம். இந்த வாட்டி மாட்டேன்னு விட்டார். அவர் என்ன சொன்னார், நான் ஏற்கனவே ஒத்துணுட்டேன். நம்ம வாத்தியாரெலாம் சில சமயம் சொல்கிறா இல்லையா, நம்ம பாத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னாக்கா அன்றைக்கி முடியாது, உங்கள் ஆத்துக்கு வர முடியாது, வேறு யாராவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவா. இல்லாட்டா வேறு நாள் பார்த்து வேறு நாளை மாற்றக்கூடிய காரியமாக இருந்தால் சொல்கிறா இல்லையா, இப்போவும் நடக்கிறது. அதுபோல் பண்ணினார் வசிஷ்டர். அவர் சொன்னார், இது மாதிரி நான் தேவேந்திரன்ட்ட ஒத்துணுட்டேன், நான் தேவலோகத்துக்கு கிளம்பின்ட்டுருக்கேன், இப்போது அங்கே யஜ்ஞம் பண்ணணும், அதனால் நான் திரும்பி வந்தவரெல்லாம் காத்துன்றுவோம், யஜ்ஞத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் பண்ணி வைக்கிறேன்னுட்டார். சரின்னு விட்டான். அதில் தான் வந்தது ஆபத்து. சரின்னு சொன்னவன் அவர் அண்ணன்ட்ட போன உடனே இவனுக்கு புத்தி மாறி போயிடுத்து. அதனால் வேற ஒரு மகர்ஷியை வச்சுட்டு யஜ்ஞத்தை முடிச்சுட்டோம். யஜ்ஞத்தை முடித்த பிறகு வசிஷ்டர் அங்கேருந்து வர தேவலோகத்துலேருந்து வந்தவர் தெரிஞ்சுன்னுட்டார் ஞான திருஷ்டினால். அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கா. இங்கே வர்ணிக்கல, பாக்கி புராணங்களில் வர்ணிச்சிருக்கு. அவர் எப்படி அந்த அரண்மனையில் வாசலில் திண்ணையில் உட்காண்டார், உள்ள இந்த நிமியானவன் எப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான், அதெல்லாம் கூட வர்ணிச்சிருக்கா. இவர் சொல்லி அனுப்புகிறார். அங்கே நிமி வரான்.
நிமி வந்த உடனே எப்படி நீ யஜ்ஞத்தை முடிக்க எப்படின்னு கேட்குறார். அவன் எதுவும் சொல்கிறான் காரணம். உடனே கோபம் வந்துடுத்து, சபிச்சுவிட்டார் வசிஷ்டர். உனக்கு சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு லாயக்கில்லை, சரீரம் கீழே விழட்டம் அப்படின்னு சபிச்சார். நிமி என்ன பண்ணா, முன்னாடி பார்த்தோமே நம்ம சௌதாசன் ஒரு ராஜா வசிஷ்டரையே சபிக்க துணிஞ்சான் இல்லையா, அதுபோல் நிமிக்கும் கோபம் வந்துடுத்து, வசிஷ்டரை சபிச்சுட்டான். அப்போது அந்த மதயந்தி எடுத்தாள். இப்போ தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் சபிச்சுட்டான். உன்னுடைய சரீரமும் விழக்கடவுதுன்னு. வசிஷ்டர் சரீரத்தை இழந்துட்டார், பிராணம் போயிடுத்து. அப்புறம் பிரம்மா குமாரர் இல்லையா வசிஷ்டர், அதனால் நேரம் பிரம்மாட்ட போய் சொல்லி இன்னொரு ஜென்மா அவர் எடுத்துக்கிறார். அதனால தான் மைத்ராவருணின்னு ஒரு பேர் வசிஷ்டருக்கு. மித்ராவருணர்களுடைய புத்திரராக பிறக்கிறார். பின்னால் மித்ராவருணர்களுக்கு அகஸ்திரம் பிறக்கிறார், இவரும் பிறக்கிறார். அதனால தான் கும்பசம்பவர்னு பேர் அகஸ்தியருக்கு. ஒரு குடத்துலேருந்து பிறந்தவர்னு. இவரும் அந்த மாதிரி குடத்தில் பிறந்தவர் தான். மித்ராவருணர்களுடைய வீரியத்தினால் குடத்தில் பிறந்தவர் வசிஷ்டர். பின்னால் இப்போ பிராண விட்டார். இப்போது நிபியும் பிராண விட்டான். இப்போ என்னாச்சு, பாக்கி உள்ள மகரிஷிகள் யார் யஜ்ஞங்கள்லாம் பண்ணி வச்சாலோ அவளுக்கெல்லாம் ரொம்ப துக்கமாக போயிடுத்து. தேவதைகளை பிரார்த்தனை பண்ணினா அவள், இவனுக்கு எப்படியாவது புனர்ஜீவனம் உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி நிமிக்கு. அதே போல் நிமிக்கு புனர்ஜீவனத்தை கொடுத்துட்டா தேவதைகள். ஆனால் மறுபடியும் சரீரத்தை பெற்றுக்கொண்ட நிமிக்கு சரீரத்தில் ஆசை இல்லை. அதுதான் இந்த கதையினுடைய, இப்போ தான் கதையினுடைய முக்கியமான இடம் வரும். புனர்ஜீவனம் கிடைச்சதுன்னாக்க எப்படி இருக்கும்? புனர்ஜீவனம் கிடைச்சவாளுக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தி ஆகணும். இருக்கிற ஆசையும் போயிடுத்து அவனுக்கு சம்சாரத்தில். அவன் சொன்னான், எனக்கு இந்த சரீரம் வேண்டாம். வசிஷ்டர் எனக்கு நல்லது தான் பண்ணார். ஏதோ அப்போ கோபத்தில் பண்ணினார், நானும் கோச்சுன்னுட்டேன். இப்போ எனக்கு கோபமும் இல்லை, எனக்கு நல்லது தான் பண்ணார், அனுகிரகம் தான் பண்ணார். இப்போ சரீரத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் எனக்கு சரீரம் வேண்டாம், நான் எனக்கு முக்தியை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுண்டான் அந்த மகரிஷிகளை பார்த்து நிமி. அப்போது ரிஷிகளுக்கெல்லாம் மனசு வரல. அவெல்லாம் சொன்னால் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, ஏன்னா உன்னுடைய வம்சத்தில் குழந்தைகள் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் ஒத்துக்கல நிமி. அப்போ இவள் ரொம்ப கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷிகள் கேட்குறாளேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான், எல்லா ஜீவர்களிடமும் நான் கண் இமையை மூடுற சக்தியாக இருக்கேன்னு ஒத்துனான். இப்போ நம்ம கண்ணை விங்க் பண்ணுறோம் இல்லையா, திறந்து மூடுறோம், அது நிமி நம்ம கண்ணில் உட்காந்துருக்கிற காரணத்தினால தான். இல்லாட்டா தேவர்களுக்கு இந்த இது கிடையாது, கண்ணை மூடுற கொஸ்டனே கிடையாது. அவள் எப்பவும் கண்ணை திறந்துனே தான் இருக்கா. நம்ம மனுஷர்களுக்கு தான் இந்த கண்ணை திறக்கிறதும் மூடுறதும் நிமி இங்கே உட்காந்து வாயு ரூபமாக எல்லா ஜீவர்களிலும் எல்லா ஜீவர்கள்ட்டையும் ஒருத்தர் இருந்தான்னா அது பகவானுக்கு சமானமோ இல்லையோ. அவனுக்கு சரீரம் ஒன்றும் இல்லையே. இப்போது அவன் சொன்னதும் நடந்துடுத்து, மகரிஷிகள் கேட்டுன்றதும் நடந்துடுத்து. அப்படி ஒரு யுக்தி கண்டுபிடிச்சான் நிமி. அதன் பிரகாரம் அவன் இருந்துட்டுருக்கான். அப்போ நிமியினுடைய சரீரத்தை கடைஞ்சு ஜனகர் உற்பத்தி ஆறார். ஜனகருக்கு தான் விதேகர்னு பேர், மிதிலர்னு பேர். மிதிலர்னால் கடைஞ்சதுனால மிதிலர்னு பேர். விதேகர்னா தேகத்தை விட்டு போன சரீரத்திலேருந்து வந்ததுனால அவளுக்கெல்லாம் விதேகர்கள்னு பேர். ஜனகர்னாக்க சரீரத்தை விட்டு போன பிறகும் இவர் பிறந்ததுனால இவருக்கு ஜனகர்னு பேர். ஆனால் இப்போ நாம் ராமாயணத்தில் பார்க்குற ஜனகர் இல்லை. இவர் நிமிக்கு பிறந்த ஜனகர். அந்த வம்சத்துக்கே ஜனக வம்சம்னு பேர், அந்த வம்சத்துக்கே விதேக வம்சம்னு பேர். அந்த வம்சத்தில் பிறந்ததுனால வைதேகின்னு பேர் சீதைக்கு. மிதிலா ராஜ்யம்னு பேர். இவர் மிதிலராக இருந்த காரணத்தினால அவர் பேரில் அந்த ராஜ்யமானது வழங்கித்து. இந்த வம்சத்தில் பல தலைமுறைகள் கழித்து ராமாயண ஜனகர் வரார். அவருக்கு பேர் சீரத்வஜர் அப்படின்னு பேர். அந்த ஜனகருக்கு தான் சீதையானவர் பிறக்கிறாள். எல்லாரையும் பற்றி ஒரே வார்த்தையில் வர்ணிச்சுட்டார் சுகர். இந்த என்டையர் வம்சத்தையே சொல்லிட்டார். ஆத்ம வித்யா விசாரதாக அப்படின்னு விட்டார். ஜனகர் தான் ஆத்ம வித்யா விசாரதர், நமக்கு தெரியும். ஆத்ம வித்யக்கு பேர் போனவர்னு அந்த வம்சத்தில் எல்லாருமே அப்படி தான். நிமியிலேருந்தே தெரியுறது. நிமியே ஆத்ம வித்யக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தான்னு தெரியுறது. இதோட சூரிய வம்ச வர்ணனையை முடிச்சுட்டு சந்திர வம்சத்துக்கு போகிறார் சுகர். சந்திரவம்சத்தில் ஜாஸ்தி கதை இல்லை. சந்திரவம்ச கதையை அடுத்த உபன்யாசத்தில் நாம் பார்ப்போம். சந்திரவம்சத்தில் முக்கியமானது ஏயாத்தின்னு ஒரு கதை, அதுக்கப்புறம் சில கதைகள், ரொம்ப குறைச்சல் சந்திரவம்ச கதை. சந்திரவம்சத்தோட இந்த நவமஸ்கந்தம் பூர்த்தி ஆறுது. தசமஸ்கந்தத்துலேருந்து எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ண சரித்திரம் ஆரம்பமாகுது. அதனால் அடுத்த உபன்யாசத்தில் இந்த சந்திரவம்ச கதையை சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம கிருஷ்ண சரித்திரம் தசமஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணுறேன். அவகாசம் ஆகிடுது இன்றைக்கி.
சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் சித்திக்கணும் என்று பகவானுடைய பாதாரவிந்தங்களை பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவா. எல்லாத்தையும் முக்கியமான எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும். எல்லாரும் முக்கியமான மாத்திரம் ராஜ்யம் என்ன நிறைய இருக்கு. ஆமாம், கரெக்ட் கரெக்ட், நிறைய இருக்கு. சின்ன சின்னதாக ரேட் எடுத்து